ஹலோ அண்ட் வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பை தி வே சைடுல லேப்டாப் பிரசன்னா, வெல்கம் ஆன் தி லைவ் ஷோ. நீங்க லைவ் ஷோ வந்து நீங்களும் ரொம்ப நாள் ஆகுதுல? ஹலோ. கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு கரெக்டா சொல்லணும்னா. அது என்ன கால் நூற்றாண்டு? 25 வருஷமா? கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட லைவ் ஷோல நிறைய பேர் வந்து மெசேஜஸ் அனுப்புவாங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா டிஃப்ரெண்டா வந்து என்னோட லேப்டாப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். மாடரேட்டர் கேட்குற கொஸ்டின்ஸை தவிர எனக்கு பிடிச்ச கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேருந்து லைவாக கூட எடுப்பேன். இந்த பேர் லேப்டாப்லாம் பக்கத்துலேயே வச்சிருக்கேன். என்ன ஒரு வாட்டி இப்படி காட்டுறேன், அப்படியே காட்டுறதுக்காக. சரி பிரச்சனை, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஐபிஎலோட நிலவரம், ஐபிஎல் எங்கே இருக்கு, எந்தெந்த டீமுக்கு ரியலிஸ்டிக்காக குவாலிஃபைங் சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. As an 50 against your former team, DC was a treat to watch. Your stance was தெரியும் சர்வேஷ். தேங்க்யூ சர்வேஷ். இன்ஃபேக்ட் நான் வந்து பிஃபோர் கோயிங் லைவ் itself I was checking யூடியூப்ல யாராவது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்களா, அப்பவே சர்வேஷ்ட பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு யாருன்னு தெரியல ஒரு மாடரேட்டர் அப்படின்னு ஒரு ஐடி இஷ்டத்துக்கு அவர் வந்து ஏதோ பெங்காலி நேஷனல் லாங்குவேஜ் ஆக்கணும் அந்த மாதிரி ஏதோ பேசியிருந்தாரு. இப்பதான் அவர் வந்து டைம் அவுட்ல போட்டு வந்திருக்கேன். ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. டெஃபினட்டா நானும் பீடாக எடுக்கிறோம். உங்களுக்கு நாங்க யாராவது ப்ரிசைஸா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க பேரை போட்டு கேளுங்க. பிரசன்னா, குவாலிஃபைங் சினாரியோஸ் இப்ப நேத்து வந்து அடிச்சிட்டாங்க இவங்களை, சன்ரைசர்ஸ் வந்து மும்பை அடிச்சிட்டாங்க. அவங்களும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்காங்க. எல்லாரும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்காங்கல்ல ஆல்மோஸ்ட். எல்லாருக்குமே ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு, எக்ஸப்ட் அன்பார்ச்சுனேட்லி த 4 டைம் சாம்பியன்ஸ் அண்ட் 5 டைம் சாம்பியன்ஸ். இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப எல்லாரும் ஒண்ணு தான் புரிஞ்சுக்கணும். நெட் ரன் ரேட்டை பார்த்துட்டு -0.2 -0.3 அடப்பா ஏன்பா 0.1 தானப்பா டிஃபரன்ஸ் அப்படின்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது 13 மேட்ச் ஆடி இருக்கீங்க அப்படிங்கும்போது இட்ஸ் a proportionality rate between the number of overs bowled, runs conceded and number of overs batted and runs scored. அப்படிங்கும்போது ஆன் ஆவரேஜ் 260 ஓவர், இஃப் நாட் எக்ஸாக்ட்லி த சேம். ஒரு சில மேட்ச் சேஸ் பண்ணும்போது ஒரு 2 ஓவர்ல இது பண்ணிருப்பீங்க. ஸோ க்ளோஸ் டு 260 ஓவர்ஸை நீங்க கடைசி மேட்ச் 20 ஓவர்ல காம்பன்சேட் பண்ணணுங்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி 12-13 ரன் வராது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி வந்து இப்ப -0.3ல இருக்காங்க. கார்த்திகேயன் கேட்டிருக்காரு, ஆர்சிபியோட பிளே ஆஃப் சான்சஸ் எப்படி, வாட் ஆர் தி பாசிபிலிட்டிஸ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பீடா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ அதை தான் சொல்ல போறேன். இப்போ ஆர்சிபி சொல்றதுக்கு முன்னாடி இப்போ ஃபாஃப் தான் கேப்டன். அவரு வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருப்பாருன்னா, பொத்தல பாயிண்ட்ஸ் பொத்தல, ரன் ரேட்டும் பொத்தல, உதார் விடாத நீ உதார் விடாத, பேட்டிங்கும் பொத்தல, ஃபீல்டிங்கும் பொத்தல, கேட்ச விடாத, வர்ற கேட்ச விடாத, என்ன ஆட் அவுட் பாக்குறீங்களா, செய் ஆடு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்சிபி இருக்காங்க. இப்போ -0.3ல அவங்க இருக்காங்கும் போது இந்த நியூட்ரலைஸ் பண்ணி பிளஸ்க்கு அவங்க வரணும்னா அரௌண்ட் a margin of 83 ரன்ஸ்ல குஜராத்தை அடிக்கணும். இல்லைன்னா they have to chase down the target in 10.1 overs or less. So it is not going to be easy. அததான் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இப்ப என்னோட क्वेश्चन என்னன்னா, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் 83 ரன்ஸ்ல அடிக்கணும் அப்படிங்கிறது. ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சு டிசி தோத்துட்டாங்கன்னா ஆர்சிபி த்ரூ இல்ல, அது ரொம்ப ஈஸி. இப்ப ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்கன்னா 16 பாயிண்ட் வந்துருவாங்க. ஸோ 16 பாயிண்ட் வர்றதுக்கான ஒரே சான்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் தான். they are having a good run rate. So DC மும்பை தோத்துட்டு ஆர்சிபி குஜராத்தை ஜெயிச்சாங்கன்னா that is a straight route. அதுல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஒருவேளை டிசி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மார்ஜின்ல அடிச்சா கூட பிளஸ்க்கு தான் வருவாங்களே ஒழிய டிசி இஸ் ஆல்ரெடி +0.3. So it all depends on not only RCB beating Gujarat, RCB fans and everyone has to pray that DC to lose to Mumbai Indians. அப்பதான் ஒரே சான்ஸ் ஆர்சிபிக்கு. ஸோ ஹோல் கண்ட்ரோல் அவங்க கையில இல்ல. இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் பட் ஆனா இன் கேஸ் ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸ் ஆர் பிளேயிங் ஆஃப்டர் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல, சோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். 80 எவ்வளவு ரன்ஸ் இல்ல நாளைக்கு ஆடுறாங்க குஜராத்தும் ஆர்சிபியும். அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பையும் ஆடுறாங்க. சோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான் இந்த டைம்ல எட்ஜ் இல்லையா? எட்ஜே கிடையாது. அவங்க ஜெயிச்சா அவனுக்கு தோத்தா வெளியே போயிடுவாங்க. அது இல்லப்பா, நான் அதை சொல்லல. சோ ஆக்சுவலி வந்து ஐபிஎல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது அப்படியே வச்சுக்காங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். என்ன கேட்டிருக்காரு அஸ்வினா, அக்கார்டிங் டு விச் டீம்ஸ் அப்படின்னு சொன்னா ஆர்ஆர் தான் நான் சொல்லுவேன். நான் ஆடுற டீம் அந்த டீம் தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ரெண்டாவது டீம் யாரும் பிரசன்னா வேணா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டீம் நாங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். எனிவே அதுக்கு முன்னாடி நான் சொன்ன கொஸ்டின் என்னன்னா, கௌரவ் சுந்தராமன் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த ஐபிஎல் மட்டும் எப்பவுமே இட் கம்ஸ் டவுன் டு நெட் ரன் ரேட்.
ஸோ இந்த லாஸ்ட் ரவுண்டுக்கான மேட்சஸ் எல்லாம் ஒரே நாள்ல நடக்கணும், எந்த டீமுக்கும் அட்வான்டேஜ் வராம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி ஆர்சிபி முதல்ல விளையாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஆர்சிபி 83 ரன்ஸ்ல அடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு இதுல சொல்றேன், 83 ரன்ஸ்ல வந்து ஜெயிச்சு அவங்க ரன் ரேட்டை மேட்ச் அப் பண்ணிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கிளாரிட்டி கிடைக்குது இல்ல, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல ஒரு T20 மேட்ச்ல. சம்டைம்ஸ் கிளாரிட்டி இல்லாம ஆடாத போது ரொம்ப ஓவர் ரீச் பண்ணி கம்மி அச்சீவ் பண்ணி தோக்க கூட சான்ஸ் இருக்கு. சோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல அந்த மாதிரி டீமுக்கு பின்னாடி வரதுக்கு. இன்னொன்னு சொல்றேன், நான் சொன்னது ஆர்சிபி 83 ரன்ஸ்ல அடிச்சா பிளஸ்க்கு வருவாங்களே ஒழிய they are not even going to get closer to டெல்லி கேபிட்டல்ஸ் ரன் ரேட். டெல்லி கேபிட்டல்ஸ் ரன் ரேட் அவங்க மேல போகணும்னா they have to beat Gujarat by close to 157 runs and chase down the target in 4.3 overs. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், the tournament is running in a span of close to 65 days. நீங்க 13 மேட்ச் சரியா ஆடாம இருந்துட்டு கடைசி மேட்ச்ல வந்து ஒரு பிக்சர்ல அவனுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். யூ காட் எவ்ரி சான்ஸ். இன்னொன்னு நான் நிறைய சொல்றேன், நான் வந்து இவ்வளவு வருஷம் ஐபிஎல்ல ஒர்க் பண்ணும்போது மேட்ச்ல இருந்து என்னோட பாயிண்டர்ஸ் போடும்போது நெட் ரன் ரேட்னு போடுவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஆடுறீங்க போது எல்லா டீமும் என்ன பண்ணணும், 30 ஓவர் முடிஞ்ச உடனே if you are in a commanding position that you feel that you're not going to lose, they need to try and boost their net run rate rather than taking the safer option. அப்படிங்கும் போது நீங்க 60 நாள் டோர்னமெண்ட் ஆயிடுச்சு, கடைசி நாள்ல ஒரு டீம் இப்ப கிங்ஸ் 11 பஞ்சாப் சன்ரைசர்ஸ் ஆடுறாங்க, அவனுக்கு அட்வான்டேஜ்னா எப்படி? அது புரியல எனக்கு. இல்ல ஐ திங்க் நான் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்ல விரும்புறேன் பிரசன்னா. நீங்க வந்து ஓரளவுக்கு சின்ன வயசுல கிரிக்கெட்டும் விளையாடி இருக்கீங்க. T20 கிரிக்கெட் ஆப்வியஸ்லி நீங்க விளையாடுனது இல்ல, கோச் பண்ணிருக்கீங்க இல்ல சம் கெபாசிட்டி அனலிஸ்டா இருந்திருக்கீங்க. ஏர்லி ஆன் இந்த டோர்னமெண்ட் வந்து நாளைக்கு நெட் ரன் ரேட்ல வரும்டா அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு RR சிச்சுவேஷன்லயே சொல்றேன், ஒரு 170 சேஸ் பண்றோம், சாரி ஒரு 190 சேஸ் பண்ணிருந்தோம் குஜராத் டைட்டன்ஸோட, ஆனா 6 ஓவர்ல நாங்க 75 ரன் நஷ்டம். சோ லிட்டரலி வந்து நெக்ஸ்ட் 14 ஓவர்ல எங்களுக்கு 8 ரன் பர் ஓவர் தான் தேவை. ஆனா நாங்க ஓவரா அடிக்க பார்த்து 3 விக்கெட்டை விட்டு அங்கேருந்து கேம் வந்து 25 ரன்ல தோத்துட்டோம். ஆனா நாங்க நெட் ரன் ரேட்டை சேஸ் பண்ணி போல. எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நாங்க அப்படி கேம் ஆடி அந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை 10 ஓவருக்கு நாங்க 80 for 1 இருந்து அங்கேருந்து ரீச் பண்ணி மேட்சை தோத்துட்டா உள்ளதும் போச்சு நல்ல கண்ணா 2 பாயிண்ட் போயிடும். சோ அந்த மாதிரி பண்ண முடியாது. என்னோட ஆல்வேஸ் இந்த ஒரு ஒப்பீனியன் என்ன இருந்ததுன்னா, T20 is an exciting sport. எல்லாருமே வந்து they want to play an aggressive brand of cricket. இல்ல நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், என்னோட தாட்டை சொன்னாதானே நீங்க பதில் சொல்ல முடியும். கேள்வியே இன்னும் கேட்கலையே, கேள்வி கேட்டாதான் நீங்க பதில் சொல்ல முடியும். சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எக்ஸைட்டிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். யாருமே 14 கேமுக்கும் நெட் ரன் ரேட்டை மேனேஜ் பண்ற மாதிரிலாம் தில்லாலங்கடியா யோசிக்க முடியாது. அந்த டைம்ல அந்தந்த நேரத்துக்கு என்ன வருதோ அந்த மாதிரி ஷார்ட் ஆடி கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடி ப்ரெஷர் பண்ணணும் தான் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, பிக் பேஷ்ல நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க போன வருஷம். அதுல ஒரு ரூல் வந்து போனஸ் பாயிண்ட் ரூல் ஒன்று கொண்டு வந்தாங்க, இந்த நெட் ரன் ரேட் எலிமினேட் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணா காம்ப்ளிகேட் பண்ணுமா? எனக்கு தெரிஞ்சு நெட் ரன் ரேட்டை T20ல ரெலவெண்டா வைக்கணுமா அப்படிங்கறது என்னோட கொஸ்டின். அதாவது நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதான் நான் முதல்லயே சொன்னேன், ஆஃப்டர் 30 overs I will tell you the probability of the algorithm. If you are 80% or more in a commanding position, இப்ப நீங்க சொன்ன ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் 190 சேஸ், 190ல நீங்க சான்ஸ் எடுக்க முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆர்சிபி KKR ரெண்டாவது மேட்ச் ஆடும்போது ஆர்சிபி was chasing 132. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், 30 ஓவருக்கு அப்புறம் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க? ஸோ 85% கமாண்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் அடிச்சு தூள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க கடைசியில போயிட்டு மேட்ச் முதல்ல ஜெயிச்சா போற பாயிண்ட் எல்லாருமே பண்ற தப்பு அதுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல இருந்து ஒரு டீமோ 2 டீமோ தான் அடிச்சு கமாண்ட்ல இருக்கும். அந்த 3rd டீமும் 4th டீமும் ஆல்வேஸ் இந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் முட்டி மோதி நெட் ரன் ரேட்லயே வரும். ஸோ யூ ஷுட் பி இன் a clear position to understand that you are not going to lose after 30 overs. அந்த பொசிஷன் வந்தா இருக்கணும். நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, ஐ அம் ஆல்வேஸ் a fan of this. இப்போ நீங்களே வந்து ஒரு மேட்ச் 90 ரன்ல ஜெயிப்பீங்க. ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி பாலா தேங்க்யூ பாலா. விக்ரம் ட்ரெய்லர் கொஞ்சம் பார்த்து ஃபுல்லா பார்க்கல, உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கான நேரம் கிடைக்கல. கண்டிப்பா பாக்குறேன். நம்ம பிரசன்னா பார்த்துட்டாரு போல இருக்கு, பத்துன்னு பாட்டாரு அப்படியே. தேங்க்யூ பாலா, வாழ்த்துறதுக்கு நல்ல உள்ளம் வேணும். தேங்க்யூ சோ மச். சரி, கண்டினியூ பண்ணுங்க நீங்க. ஸோ நீங்க ஒரு மேட்ச் வந்து 90 ரன்ல ஜெயிக்கிறீங்க, ஓகே. இன்னொரு மேட்ச் நீங்க வந்து 9 ரன்ல தோக்குறீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னன்னா, இப்போ கடைசியில எப்படி வந்து மாட்டிட்டு இருக்காங்க சன்ரைசர்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப்னா, they have to make out the 260 overs of their play with the bat and ball in just 20 overs. இப்போ நான் 90 ரன்ல ஜெயிக்கிறேங்கும் போது எனக்கு there should be some kind of an incentive I should have.
நீங்க அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நிறைய டீம்ஸ் என்ன இருக்கும், இந்த போனஸ் பாயிண்ட் மேல போயிருப்பாங்க. இப்ப தெர் இஸ் a சான்ஸ், இப்ப ஆர்சிபி ஒரு போனஸ் பாயிண்ட்ல குஜராத், போனஸ் பாயிண்ட்ங்கிறது 80% மார்ஜின். இப்ப 16 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணாலோ இட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் நீங்க 200 அடிச்சீங்களோ அதுல 80% மார்ஜின், சாரி 20% மார்ஜின்ல நீங்க டிஃபெண்ட் பண்ணாலோ யூ வில் கெட் another bonus point. So it is be a realistic chance for all these teams. அப்படிங்கும்போது ஐபிஎல் கண்டிப்பா போனஸ் பாயிண்ட் அடுத்த தடவை பர்டிகுலர்லி 10 டீம்ஸ் கம்பீட்டிங் வந்தே வரணும் அடுத்த வருஷம். இல்ல போனஸ் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் நம்ம ஷோ. அந்த போனஸ் பாயிண்ட் வந்து நம்மளோட எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், அதாவது விஜய் ஹசாரே, சையத் முஸ்டாக் அலில கிடையாது, விஜய் ஹசாரே இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருக்கிற 50 ஓவர் காம்படிஷன்ல போனஸ் பாயிண்ட் உண்டு. பிரசன்னா கர்நாடகாவோட வேலை பார்த்திருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம், அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 40 ஓவர்ஸ் கீழே சேஸ் பண்ணினோம் ஒரு ஸ்கோரை அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஒரு வருஷம் ஞாபகம் இருக்கு எங்களுக்கு, நாங்கள் அண்டர் 19 விளையாடும் போது சவுத் ஜோன் தான் விளையாடுவோம். அப்போ 5 கேமும் ஜெயிச்சோம், 5 கேமும் போனஸ் பாயிண்ட்ல ஜெயிச்சோம் தமிழ்நாடு அந்த வருஷம். எப்படின்னா எல்லா கேமும் எதர் 40 ஓவர்ஸ் ஆர் லெசர் சேஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பிரசன்னா சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க 300 அடிச்சோம் அப்படின்னா ஒரு 220 230 ஆப்பனண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இதுல அகைன் என்னோட கான்செப்ட் வந்து கௌரவ சுந்தராமன் சொன்ன மாதிரி ஐ ஃபர்ம்லி ஸ்டாண்ட் பை இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டே வராங்க பிரசன்னா. நம்ம சொல்றோம் T20ல இட்ஸ் மார்ஜின் ஆஃப் ஸ்மால் மார்ஜின்ஸ். நீங்க இவ்வளவு ஸ்கோருக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கே நாங்க வந்து எல்எஸ்டியோட விளையாடிட்டு இருந்தோம். அப்ப நான் சஞ்சு சஹல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளவு முடியுமோ பெருசா ஜெயிக்கலாம்டா, பெருசா ஜெயிச்சோம்னா என்ஆர்ஆர் எவ்வளவு முடியுமோ பெருசா ஜெயிக்கலாம், ஒரு ரன் இம்பார்ட்டன்ட், ஈஸியா விடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் விளையாடும் போது பிளேயருக்கு தெரியாது 25ல ஜெயிக்கணுமா, 30ல ஜெயிக்கணுமா, 35ல ஜெயிக்கணுமா, ஒரு ஐடியாவே கிடையாது. எவ்வளவு முடியுமோ பெருசா ஜெயிக்கணும், வந்த வரைக்கும் ஜெயிக்கலாம், அந்த மாதிரி தான் யோசிப்பாங்களே ஒழிய யாருக்கும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தெரியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி ரவுண்டு போகும்போது டெஃபினட்டா பின்னாடி ஆடுற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாள்ல எல்லா மேட்சையும் நடத்த முடியுமான்னு தெரியல. சோ என்னது ஆர் அஸ்வின் ஆபரேட்ஸ் லைக் ஹை லெவல் செஸ் பிளேயர் தென் bowler. ஸ்ட்ரீட் ஏ பா थैंक यू அக்ஷய். என்ன மாடரேட்டர் செட் நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட். இத நீங்க ஏன் சொல்றீங்கன்னா கடைசி மேட்ச் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸும் சன்ரைசர்ஸும் ஆடுறாங்க, தே ஆர் ஸ்டில் இன் கண்டென்ஷன்றதுனால நீங்க சொல்றீங்க. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை தோக்கடிச்சிட்டாங்கன்னா இந்த கடைசி மேட்சை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. Play-offs will be sealed. The last match will not have any significance whatsoever. இதுவே நீங்க கடைசி மேட்ச் மும்பையும் சென்னையும் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் ஃபைட்டிங் ஃபார் த உடன் ஸ்பூன். What significance is that going to have? You cannot predict the fixtures whether it is going to have significance at all. அப்படிங்கும்போது அந்த காம்ப்ளிகேஷனுக்கே நம்ம போக முடியாதுன்றது என்னோட கருத்து. இல்ல just a few thoughts. எதுலயுமே இதுல there is no right or wrong இல்ல, just a thought for something to think about. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே நாள்ல செஞ்சு போய் போனஸ் மேட்ட குடுறா, கடைசி நாள்ல எல்லா மேட்சும் ஆடுறா, ஒரே நாள்ல எல்லா மேட்சும் ஆனா காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கணும். இந்த இது மாதிரி ஸ்கூலுக்குலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஃபெஸ்டிவல் மாதிரி கார்தால இருந்து நைட் வரைக்கும் போவோம் மேட்ச். தட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். அடிக்கிற வெயில் ஐயோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிரச்சனை, அந்த மேல வந்து இந்த மே ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வெயில் ஒண்ணு அடிக்குது பாரு. நம்ம வெயில் அதாவது வந்து வயசு வெயில் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிலேஷன் நினைக்கிறேன். வேர்க்குதியா சட்டெல்லாம் எப்படின்னா நனைஞ்சு போய் இப்படி லிட்டரல் அப்படி புழிஞ்சா அப்படியே மேட்ச் முடிஞ்சோடனே புழிஞ்சா வருது, ஃபுல்லா அப்படியே கொட்டுது. இந்த சட்டையை திருப்பி எடுத்துன்னு வந்து லாண்ட்ரிக்கு போட்டோம்னா அந்த சட்டை திருப்பி வரும்போது இத்தினூண்டுக்கு வருது. என் பொண்ணுக்கு தான் கரெக்டா இருக்கு. அவ்வளோ வெயில் அடிக்குது, ஹியூமிடிட்டி பிரிக்குது. எவ்வளவோ சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கால நடத்தீங்க ஐபிஎல், இந்த பிரச்சனை இல்லைன்னு. 11 டிகிரி உங்களுக்கு ஒண்ணுமே வேணாம், நீங்க 5 சட்டை போட வேண்டிய நிலைமை வந்திருக்கும். 2009ல பாத்தீங்க. சொன்னதை கேட்காம நடத்திட்டு சட்டை புழியறேன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சொல்யூஷன் தான் கொடுக்க முடியும். எவ்வளவோ ட்ரை பண்ணோம், உங்களுக்கு 4 வென்யூ நாங்க கொடுத்தோம், ஜோஹானஸ்பர்க், பிரிட்டோரியா. நடக்காது. நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ நடக்காது, அது மாதிரி நடக்காது நான் சொன்னேன், நீ தான் சொன்ன பேச்ச கேட்கல. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் கண்ணன் வேலையன் கிட்ட இருந்து வருது. Punjab finished short of playoffs the last few years due to some really unlucky moments. This year they had a great team combination, tactics, matchups, spot on. But what went wrong for them அப்படினு கேக்குறாங்க. பிரசன்னா உங்களோட ஃபேவரட் டாபிக் நினைக்கிறேன். ஆஃப்லைன் நிறைய டிஸ்கஸ் பண்றோம், ஆன்லைன் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது they had their combination spot on. அதோட நான் நிறுத்திக்க விரும்புறேன். டாக்டிக்ஸ் அண்ட் மேட்சப்ஸ் அப்படிங்கும்போது அந்த 2 பாயிண்ட்டையும் நான் வச்சிருப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த ப்ரிவியூ வந்து கிரிக் பஸ்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதுற போது 3 டீம் ஸ்பாட் ஆன் இந்த ஆப்ஷன்ஸ். 1 பஞ்சாப் நம்பர் 1, 2 டெல்லி கேபிட்டல்ஸ், 3 ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ இவங்க 3 கதை விடாத. நம்ம வந்து அதெல்லாம் வச்சிருக்கேன் எவிடன்ஸா. என்னப்பா மாடரேட்டர் எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? எத்தனை ஸ்பாட் கொடுத்தான்? 6வது ஸ்பாட் தானே கொடுத்தான். 2வது ஸ்பாட் ஆறாரு. இப்ப அட்மின் போடுவாரு. சோ நானி தான் 6வது கொடுத்தாரா? ஆமா. இந்த 3 டீம் வந்து எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன்.
இப்ப ஆர்ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் தே ஹவ் லாஸ்ட் a little bit of steam with the bat, they balanced it with the ball அப்படிங்கும்போது they also had கிங்ஸ் 11 பாத்தீங்கன்னா ஒரு கடப்பார சைடு. அந்த பேட்டிங்ல நம்ம பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். இப்ப ஒரே ஒரு ப்ராப்ளம், இப்ப டாக்டிக்ஸ் மேட்ச் அப் ஸ்பாட் ஆன்ன்றாங்க. இப்ப மயங்க் அகர்வால சரி இப்ப நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, கரெக்டா வந்து ஒரு ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ண வச்சது பஞ்சாப் கிங்ஸ் 2019ல ஒருத்தர் ஒரு கேப்டன் கரெக்டா ஒரு ஆர்டர் கொடுத்து அவர் பண்ணாரு. அது வரைக்கும் மயங்க் அகர்வால் அன்பார்ச்சுனேட்லி ஷோட் சம் டேலண்ட் பட் இஸ் நெவர் பீன் கன்சிஸ்டன்ட். டாப் ஆஃப் த ஆர்டர்ல 2019ல ஒரு ரோல் கொடுத்த அப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிச்சாரு. அப்படிங்கும்போது இப்ப அவர் ஒரு நம்பர் 4 ஸ்பாட், தட் இஸ் an unfamiliar spot for மயங்க் அகர்வால். அங்கேயே ஒரு பேட்ஸ்மேன் அன்பார்ச்சுனேட்லி க்ளோஸ். அப்படிங்கும்போது நீங்க என்ன டாக்டிக்ஸ் வந்து கரெக்டா இருக்குன்றீங்க. அதே மாதிரி நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் போது பாக்குறேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, T20ல நீங்க எல்லா பாலும் T20ல அடிக்கவே முடியாது. 2 பேர் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்ல ஒரு 16 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு போனோம். தட் இஸ் கோயிங் டு பி ஷிக்கர் தவான் அண்ட் மயங்க் அகர்வால். போத் ஆர் டு பிளே 25 balls to take them closer to the 13-14 over mark, where you give a free hand to Bairstow, Bhanuka Rajapaksa and Livingstone and Jitesh Sharma to explode. இப்போ நீங்க ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பிரேக் முடிச்ச உடனே ஒரு சுத்தி விக்கெட்டை விடுறாங்க. ஸோ எனக்கு அந்த ஐடியாலஜியே என்னன்னு புரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் a bulldozing batting lineup. You should be relying more on your batting lineup to support the bowlers to score consistently between 180 to 190 to give bowlers a fair amount of chance. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட 160, ஐ அக்ரி, நானே ட்வீட் போட்டேன் 160 is not going to be easy, they should have batted first in. But when you have an explosive batting lineup like that, where you have all bases covered, and the 160 நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா, I'm afraid to say it is only a champion side on paper. Unfortunately, the tactics, their matches have been horribly wrong. That is the reason they have missed out. அருண் குமார் சொல்றாரு, I don't agree with P-Dog. If you take the EPL, FIFA எல்லாத்துலயுமே வந்து லாஸ்ட் ரவுண்ட் ஒரே நாள்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் அபவுட் அக்ரிங் ஆர் நாட் அக்ரிங் அருண் குமார். அதாவது டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். பிகாஸ் நானும் சரி P-Dogகும் சரி, we are all used to different leagues, different formats, different formulas, வேற இடத்துல வேற ரூல்ஸ்ல நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்கோம், பார்த்திருக்கோம். So we just presenting a case. There is no right or wrong in this. It may be entertaining, but imagine ஒரு ரவுண்ட்னா வந்து இப்ப ஐபிஎல் வந்து 5 மேட்ச் ஒரே நாள்ல நடத்தணும். ஒரு மேட்ச்னா 3 hour, 15 hours in a day. It will be quite I mean, maybe ஒரே சமயத்துல 2 மேட்ச் போடலாம். Again, who will latch on to which match, I don't know. Maybe it will happen in the future. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம கிங்ஸ் 11 பத்தி பேசும்போது ரெண்டு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு நீங்க பேசிட்டு இருக்கும்போது. we will come back to அருள்மணி for his question. ரெண்டு விஷயம் எனக்கு கண்ணுல புலன்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மயங்க் அகர்வால் மேபி அடிக்கலைங்கிறத நம்ம யோசிக்கலாம். பட் நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஜானி பேர்ஸ்டோ மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஐபிஎல்லே இருந்தது இல்ல லாஸ்ட் 3-4 years. அவருக்கு ஒரு லிட்டரலி வீக் ஏரியாங்கிறதே கிடையாது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் குவாலிட்டி என்ன ஜானி பேர்ஸ்டோ கிட்டனா, அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்படியே பேஸ் பண்ணி ஒரு 90 not out 100 எல்லாம் கிடையாது, அடிதான். அடினா அடிச்சுனே இருப்பாரு, which is a great thing in T20. So I thought ஷிகர் ஒரு பக்கம், பேர்ஸ்டோ ஒரு பக்கம், மயங்க் அகர்வால் as a captain was selfless. ஒரு நம்பர் 4க்கு வந்து பரவாயில்லடா, ஏன் இடத்த போனாலும் பரவாயில்ல, டீமுக்கு இதுதான் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணது எனக்கு இன்னும் செல்ஃப்லெஸ்ஸா கரெக்டா தான் தோணிச்சு. இட் வாஸ் நாட் சச் அ பேட் கால்னு தோணிச்சு. பாயிண்ட் நம்பர் 1. இட் டிடன்ட் ஒர்க்னு உடனே நம்ம ஹைண்ட் என்ன சொல்லுவோம், ஒர்க் ஆகல அதனால தப்பு பண்ணிட்டாங்க. விச் எனக்கு அது மட்டும் அந்த ஒரு இதுல மட்டும் ஐ பெக் டு டிஃபர் வித் யூ. இன்னொரு பாயிண்ட், ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் நம்ம இவரை பத்தி பேசியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் bowling, ஸ்பின் எல்லாருமே வந்து நீங்களா இந்த பாஸ்ராலாம் சொல்றீங்க. இந்த பாஸ்ரானா அதாவது பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட், அதுதான் அந்த பாஸ்ரான்னு நம்ம சொல்றோம். அந்த பாஸ்ரா வந்து அகேன்ஸ்ட் ஸ்பின் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் bowling, இது ரெண்டு காம்பினேஷனா நிறைய பேர் பாக்குறாங்க. ஓகே, அகேன்ஸ்ட் ஸ்பின் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் bowling, அவரோட லீவர் எக்ஸ்டென்ஷன், அவரோட ஃபினிஷிங் ஷாட்ஸ். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் சையத் முஷ்டாக் அலில ஈஸிலி த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் 6 hitter இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். எல்லாருமே வந்து தமிழ்நாடு ஃபைனல் போனாங்க. வி ஆல் ஸ்போக் அபவுட் எஸ்ஆர்கே, ஷாருக் கான் பத்தி நிறைய பேசணும். பட் பிகாஸ் விதர்பா ஃபைனல் போகாதனால லாட் ஆஃப் தீஸ் டைமண்ட்ஸ் கெட் லாஸ்ட் அவுட். வேற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிளேயரா தெரிஞ்சாரு P-Dog. உங்களோட தாட்ஸ்? அதாவது ஒண்ணு என்னன்னா, அந்த பாடி லாங்குவேஜ் when you bat. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல் ஆடுறாங்கும் போது ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, நான் எப்படி ஒரு சில பிளேயரை வந்து ஒரு மேட்ச் ஆடினோடனே இவன் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் போடு, ஒரு சிலர் நடந்திருக்கு, ஒரு சிலர் நடந்தது இல்லை. அந்த ஆட்டிடியூட், அந்த ஐ சி தட் ஆட்டிடியூட் வந்த உடனே 3வது பால் அந்த ஜோன்ல இருந்து அந்த டமால்னு தூக்கி அடிக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு ஸ்கில் வேணும். ஐயோ நம்ம அவுட் ஆயிடுவோமோ, அவுட் ஆனா நம்ம டிராப் பண்ணிடுவாங்களோ, அந்த ஃபியரே இல்லாத ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் தான் வந்து மேல வர முடியும். நாட் வரியிங் அபவுட் வெதர் ஐம் கோயிங் டு டேக் மை பிளேயிங். பர்டிகுலர்லி ஷாருக் கான் மாதிரி ஒரு ப்ரூவன் கஸ்டமர்.
இப்போ லிட்டரலி பாத்தீங்கன்னா இஸ் கீப்பிங் விக்கெட்ஸ். பேர்ஸ்டோ கேன் ஆல்சோ கீப் விக்கெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா. சோ இப்ப ஜிதேஷ் சர்மா அடிக்கலன்னா என்ன இருக்கும், பேர்ஸ்டோ விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்லிட்டு ஷாருக் கானோட பிளேட் பிகாஸ் தே இன்வெஸ்டட் மெனி க்ரோஸ் ஆன் ஷாருக் கான். அப்படிங்கும் போது அது எதை பத்தியும் கவலைப்படாம அந்த நேச்சுரல் கேமை எக்ஸ்பிரஸ் பண்ணா பாருங்க. தட் இஸ் டெவலப்பிங் ஆஃப் a சாம்பியன் பிளேயர்னு நான் சொல்லுவேன். வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். அவரோட கேம் ஓவராலா டோட்டலா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தெரியுறாரு. Obviously, I think ஷாருக் கான் மாதிரி ஒரு பிளேயர் வந்து had a great domestic season. He couldn't get enough opportunity சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பஞ்சாப் அவரை யூஸ் பண்ணல. எங்கேயோ I was reading a tweet, ரெண்டு பேரும் செம்ம கன் ஃபினிஷர்ஸ், இந்தியன் ஃபினிஷர்ஸ்லாம் கிடைக்காது ரொம்ப கஷ்டம். ஹோப் பஞ்சாப் கேன் ரீடைன் அண்ட் யூஸ் தம் வெல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை பார்த்தேன். ஓகே, நவ் இட்ஸ் டைம் டு கோ டு டாக்டர் ஆர் அருள்மணி. அருள்மணி வந்து எஸ்ஆர்எச் பத்தி கேட்கிறாரு. எஸ்ஆர்எச் பத்தி என்ன கேட்கிறாருன்னா, எதுக்கு கேன் வந்து நம்பர் 7ல வராரு அப்படின்னு கேட்கிறாரு. போன மேட்ச், அதான் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நம்பர் 7 வந்தாரு. அது வரைக்கும் ஓப்பன் தான் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லா ஸ்பின்னர் எல்லாம் கூட ஸ்வீப் பண்ணார் ஐசிசி வேர்ல்ட் கப்ல. ஏன் நம்பர் 7ல வராரு, தப்பா யூஸ் பண்றாங்களா? இன்ஃபேக்ட் நீங்க அவர் 3ல வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுனே இருந்தீங்க. 7ல வந்திருக்காரு. உங்களோட தாட்ஸ் அண்ட் யுவர் ஆன்சர் டு டாக்டர் அருள்மணி. இல்ல, போன மேட்ச் வந்து நீங்க சொன்ன மாதிரி மயங்க் அகர்வால் செல்ஃப்லெஸ் அப்படின்னீங்கன்னா, கேன் வில்லியம்சன் ஆல்சோ செல்ஃப்லெஸ் பேட்டிங் அட் நம்பர் 7. ஏன்னா he knows that எல்லா பிளேயருக்கும் அது நடக்குங்க. ஒரு சமயம் ஒரு டோர்னமெண்ட் என்ன ஆகும், பேட்ல படாது, அடிக்கணும்னு போப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அது அன்பார்ச்சுனேட்லி யூ வில் ஹேவ் a bad tournament. அப்படிங்கும்போது நேத்து வந்து 16 ஓவர் வரைக்கும் they were 160, they were rocketing like anything. அப்படிங்கும்போது when I'm not in a good space, when I'm not scoring runs, பேட்ல படலங்கும்போது நேத்து கேன் வில்லியம்சன் பண்ணது ரொம்ப கரெக்ட். இன்னொன்னு நான் சொல்றேன், முதல்ல இருந்து இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப எஸ்ஆர்எச் இப்ப இவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. இவரோட கிரிக்கெட் நாலேஜ் நான் வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். கேன் வில்லியம்ஸோட ஐபிஎல் ரெக்கார்ட் ஃப்ரம் ஓவர் நம்பர் 7 to 15 he averages 39.8 at a strike rate of 143. இவர் சொன்னது ரொம்ப ரைட்டு. அதுல 59% of the runs, 1s, 2s and 3s. It's not a boundary hitter. So last year நீங்க பாத்தீங்கன்னா when they had an explosive Warner and Bairstow at the top of the order, please watch out Kane Williamson's performances from over 7 to 15, even though Sunrisers finished at the wooden spoon. ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லா அந்த இன்சைட் அவுட் ஷாட்ஸ், இந்த இறங்கி வந்து சிப் பண்றது கவ் கார்னர் மேல அகைன்ஸ்ட் ஸ்பின், அதெல்லாம் ஒரு கில்லாடிங்கும் போது இப்போ நீங்க எப்படின்னா ஒரு 2-3 மேட்ச் நீங்க பாக்குறீங்க, யூ ஆர் நாட் கெட்டிங் இன்டு தி க்ரூவ். அப்படிங்கும்போது கேன் would have batted at number 3 or number 4. ஏன்னா அபிஷேக் சர்மா has been extremely explosive when he was getting start. எஸ்ஆர்எச் எங்க அடி வாங்கினாங்கன்னா அந்த பவர் பிளே, அவங்க பவர் பிளேயோட ஆவரேஜ் ஸ்கோர், நீங்க பவர் பிளே 6 ஓவர்ல 37 ரன் ஆவரேஜ் ஸ்கோர் நீங்க வந்ததுன்னா அந்த ஹை ஸ்கோரிங் வென்யூஸ்ல, பர்டிகுலர்லி இப்ப கேன் வில்லியம்சன் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா ஒரு 5 ஓவர் ஆடிட்டு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா the pressure becomes imminent. இந்த 14 ஓவர் வரைக்கும் ரன் வர மாட்டேங்குது. டப்புன்னு பூரன் அடிக்க போறாரு. பூரன் didn't have a great tournament at all. ஒரு 4 விக்கெட் போயிடுது. அதே மாதிரி எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா இந்த 7-8 பேட்டிங் டெப்த் எல்லாம் கிடையாது. நம்பர் 6 தான் உங்களுக்கு லாஸ்ட்ங்கும் போது வாட் கேன் வில்லியம்சன் should have done is to take responsibility in the middle overs. அத ஒரு பண்ணிருந்தால், there is no ifs and buts in cricket. அத ஒரு பண்ணிருந்தா, the way SRH started winning 5 out of 7 games, in the second position in the table after some point of time, I'm sure if ஒரு வின் ஜாஸ்தி 14 பாயிண்ட் SRH இருந்தாங்களா, story would have been different. But I would have thought that is a strategical error from point of Sunrisers. ஓகே, சோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த क्वेश्चन வந்து ஸ்ரீகாந்த் குரேலா அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்திருக்கு. ஸ்ரீகாந்த் குரேலா வந்து வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபிரான்ச்சைசி அதர் தென் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை கேட்டிருக்காரா, என்ன கேட்டிருக்காரா? இல்ல நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி சொல்றது? லுக், எனக்கு நான் ரொம்ப சிம்பிள். இஃப் ஐம் நாட் இன்வால்வ் இன் ஐபிஎல் ஆஸ் எ தமிழன், ஐ ஆல்வேஸ் வாண்டட் சிஎஸ்கே டு வின். ரெண்டாவது, நான் பெங்களூர்ல இருக்கேன். ஆர்சிபில 6 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும் போது எனக்கு ரெண்டாவது ஆர்சிபி. அப்படி ஆர்சிபி இல்லைன்னா ஐ வாண்டட் ஆர்ஆர் டு வின். ஏன்னா எனக்கு சங்கக்காராவை ரொம்ப பிடிக்கும். இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லா மதிச்சு மரியாதையா எல்லாரோடையும் பேசுவாரு. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க மோரர்லெஸ், அந்த மேனேஜர் ரோமி பிந்தர் எல்லாருமே எனக்கு ஓரளவு க்ளோஸ். இன்னும் என் தம்பி ஆஷு அங்க இருக்காரு. அப்படிங்கும் போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன், நான் என்ன எதிர்பார்க்கிறேன், திஸ் மை ஷாக் எவ்ரிவன். ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின்னிங் தி ட்ராஃபி. நல்லா தான் இருக்கும், கேட்க நல்லா தான் இருக்கு. சரி, ஃபியூ மோர் क्वेश्चंस பஸ். நான் எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும், உங்களோட தாட்ஸ் த்ரூ தி ஐபிஎல் பத்தி கேட்கணும். ஆப்வியஸ்லி நாங்க விளையாட்டு இருக்கிறதுனால கேட்கறதுக்கு எனக்கு வந்து கேட்கறதுக்கு விருப்பப்படலை. அதனால இப்ப இதை கேட்கறேன். நீங்க வந்து நிறைய பாயிண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன் வில்லியம்சன் நம்பர் 3 ஆடணும்,
இவர் வந்து ஓப்பனிங் ஆடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயங்க் அகர்வாலே சொன்னீங்க. இந்த மாதிரி தாட்ஸ் வந்து ஒரு அனலிட்டிக்கல் சைட்ல இருந்து நீங்க கொடுக்கும்போது டீம் மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு அனலிஸ்டா? முதல்ல ஆனஸ்டா சொல்றேன். இப்ப 2009ல நான் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் 13 இயர்ஸ் யங்கர் தென் வாட் ஐ எம். அப்ப எப்படின்னா யூ ட்ரைங் டு ப்ரூவ் அ பாயிண்ட் டு பீப்புள். இப்ப நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், இந்த ஃபீல்டு இங்க வை, இந்த பிளேயர் இங்க யூஸ் பண்ண, அவங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த சொன்ன மாதிரி ஆகி மேட்ச் போச்சுன்னா ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி அப்செட். அப்ப எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. நான் நிறைய போயிட்டு கோச் கிட்ட சொல்லியிருக்கேன், பாத்தியா நான் சொன்னேன் பாத்தியா, அதை பண்ணவே பண்ணக்கூடாது. கேரி கஸ்டன் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. எடுத்த உடனே இங்க பாரு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பண்ற ஒர்க்கு, உன்னோட கமிட்மெண்ட் எல்லாமே. தயவு செஞ்சு நீ சொல்றதையும் நாங்க கேட்கல, அது நடக்கலன்னா எங்கிட்ட வந்துட்டு இது நடக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லாத. கிவ் அஸ் an opportunity for us to come to you and say பீடாக் என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்க கேட்கிற அளவுக்கு வா. ஸோ அது வந்து கேரி கஸ்டன் கொடுத்த அட்வைஸ் எனக்கு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் a changed man. They allowed coaches to come in. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஐயோ சொல்லது கேட்கல, இந்த மாதிரி உட்காந்துன்னு புலம்புவேன் மனசுக்குள்ளே, ஐயோ இந்த ஓவர் இவனுக்கு கொடுத்துருக்காங்களே வேண்டான்னு சொன்னமே அப்படின்னு. அதை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கோ யான்சன், இந்த சன்ரைசர்ஸ் நான் இருந்திருந்தேன்னா உள்ளே ஓடி போய் கையை பிடிச்சி இழுத்திருப்பேன் கடைசி ஓவர்ல 22 ரன் ஒண்ணு. ஏன்னா எனக்கு தெரியும் இஸ் நாட் அ டெட் bowler அப்படின்னு. ஸோ நீங்க அந்த மாதிரி சொல்லி இப்போ அன்பார்ச்சுனேட்லி முரளி சார் ரொம்ப கூல் கஸ்டமர், அவரே எப்படி ரியாக்ட் பண்ணாரு பாருங்க. ஸோ யூ ஆர் அலவுட் டு ரியாக்ட் சம்டைம். யூ ஆர் புட்டிங் so much of hard work behind the scenes and it doesn't happen. ஸோ என்னோட இது என்னன்னா, இப்போ ஐ எம் so refined. என்னோட ஃபீட்பேக்ஸை கொடுத்துட்டு உட்காந்துருவேன். ஐ வில் வெயிட் ஃபார் த கோச்சஸ் அண்ட் பீப்புள் whom I reporting to come back and say where did I go wrong, tell me where we can correct it அப்படின்னு. That is the right approach to impress people. Okay, right. Rehan next question கேட்டிருக்காரு, what have Gujarat Titans done right in their bowling? It is amazing with Shami in power play, Rashid in the middle overs, Lockie in the death and finishers. Obviously I think he is mentioning Tewatia and Miller. Can we expect RR versus GT? But I am a Gujarat Titans fan அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஆர் நான் சொல்றேனே, இப்ப உங்களுக்கு அவங்க வந்து ஒரே ஒரு புத்திசாலித்தனம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they knew that they got a big hole in their batting lineup and their strength is at bowling. Obviously உங்களுக்கு லாக்கி ஃபெர்குசன் மாதிரி ஒரு டியரவே, ரஷீத் கானி என்ன ஆனாலும் 4 ஓவர்ல 28 விக்கெட் எடுக்கலனாலும் ஷமி வந்து பவர் பிளேல விட்டு ஆட்டிடுவார் அந்த ஸ்கில்ல. ஸோ 3 bowler நீ வச்சிருக்காங்க போது மேத்யூ வேட் ரன் அடிக்கலன்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டில் ட்ரை டு ஸ்ட்ரென்தன் their bowling by getting அல்சாரி ஜோசபின். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, பேட்டிங்ல பிரச்சனை வருதியா, பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியா. அவங்களோட லாஜிக் ரொம்ப சிம்பிள், என்னோட போலிங்கை வச்சு நான் உன்னை பொம்பாட் பண்றேன், என்னோட ரிசோர்சஸ் நான் என்ன எனக்கு இருக்கோ அதை வச்சு என்னால ஜெயிக்க முடியுமா நான் பாக்குறேன். ஸோ இன்னொரு கிரேட்டஸ்ட் திங் என்னன்னா, எத்தனை தடவை நீங்க பாத்திருக்கீங்க ஹர்திக் பாண்டியா நம்பர் 3 ஆடி எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் டீம்லயும், மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை நம்பர் 6 நம்பர் 7. ஒரே ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு நான் டெல்லி டே டெவில்ஸோட இருந்த போது 2015ல அவர் பிஞ்ச் ஹிட்டரா நம்பர் 3ல இறக்குனாங்க வான்கடையில. பட்டுன்னு கூல்டர்னையில ஒரு புல் அடிச்சு 2வது பால் அவுட் ஆயிட்டார். ஸோ இந்த தடவை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு, ஓகே நோ ப்ராப்ளம், நமக்கு இருக்கிறது இதுதான், சுப்மான் கில் நீ எதுக்கும் கவலைப்படாத, எவ்வளவு லாங்கா ஆட முடியுமோ ஆடு. வித்தமான் சா அங்கேயும் பாத்தீங்களா ஸ்லாகிங்லாம் கிடையாது, இஸ் ஒன்லி ஹிட்டிங் ஆன் இஸ் ஏரியா. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் அவர் ஆடும் போதும் இப்ப இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி க்ளோஸ் டு 130 and 140. எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்ன, டேவிட் மில்லர் கடைசியில எப்போ ஆஃப்டர் 13 ஓவர், ராகுல் தெவாட்டியா டு டு தி ஃபினிஷர் ரோல், அது ஒர்க் ஆகலையா, நோ ப்ராப்ளம், we can see where we went wrong. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அவரை கோச்சிங் ஸ்டாஃப் உங்களோட டீம் காம்பினேஷன் வந்தோடனே எந்த டிபார்ட்மெண்ட் என்னால மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேட்டர்னை ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. இப்ப திருப்பி விக்கெட்ஸ் எல்லாம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்பின் பாலர் கொண்டு வந்துட்டாங்க சாய் கிஷோர், அண்ட் இஸ் டெலிவரிங். So they are not at all trying to strengthen their batting. That is the formula for you to take your team forward, and full marks to their coaches. They have done a great job, and also to the captain Pandya. ஸ்ரேயஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ஸ்ரேயஸ். பரத் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், வெளியில இருந்து மேட்ச் பார்க்கும்போது அன்னைக்கு நம்ம 2 பேர் பேசிட்டு இருந்த போது இந்த கான்வர்சேஷன் வந்து, ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் ரேஸ் இட் அப். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தலாம், லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அட் டிஒய் பாட்டில், இது எல்லாமே காமன் வென்யூஸ்ல நடக்கிற மேட்ச். எஸ்பெஷலி டிஒய் பாட்டில் நடக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க உடனே சொன்னீங்க யாரா டாஸ் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போலிங் போடுவாங்களா அப்படின்னீங்க. நான் உடனே சொன்னேன், டிஒய் பாட்டில் ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாதான் எஃபெக்டிவா இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிச்சர்ஸ் எல்லாம், அதாவது லெஃப்ட் சைட் ஃப்ரம் தி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிற பிச்சர்ஸ் எல்லாம் have acted a little slow first. அதுக்கப்புறம் டியூ வர விக்கெட் பெட்டர் ஆகி அங்க நல்லா பாட்டா ஆயிடுச்சு, சேசிங் தான் ஈஸியா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு கிங்ஸ் 11 கேம் கூட அங்க அவங்க பயங்கர கொலாப்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் ரெசர்ஜென்ட்டா வந்து ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரைட் சைட்ல இருக்கிற பிச்சர்ஸ் எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுது.
உதாரணத்துக்கு அன்னைக்கு வான்கடையில வந்து சிஎஸ்கே மேட்ச் ஆடினாங்க. அது ஒரு லோ ஸ்கோரிங் ஒரு ஸ்லோ விக்கெட். அடுத்த மேட்ச் வந்து ஆடுறாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் டே கேம் நாங்க ஆடணும், பஞ்சாப் இதுவும் ஃபிளாட் விக்கெட் 190 கேம். இந்த கேம் திருப்பி மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஆடினாங்க, சீமா இப்படி ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் இப்படி ஒரு திருப்பி நேத்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். இந்த மாதிரி வேரியிங்கா இருக்கு. காமன் வென்யூஸ்ல டீம்ஸ் எப்படி நெசசரியா அடாப்ட் பண்ண முடியும் பீடாக் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்? ஏன்னா காமன் வென்யூஸ்ல ஆடுறாங்க. ஒரு இன்ஃபேக்ட் வந்து நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு அதாவது எங்க டீமுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி கிட்ட பேசும்போது விக்கெட்ஸ் வந்து ஒரு ஜென்ரலா இப்ப ஐபிஎல் பார்த்தோம்னா ஹோம் அண்ட் அவே காம்படிஷன் இருக்கும். ஹோம் டீம் எந்த டீம் இருக்கும் அந்த டீமுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், பிச் என்ன பண்ண போது ஏது அந்த ஒரு மாதிரி டெவலப் பண்ணிடுவாங்க அந்த காமன் ட்ரெயிட்டுக்கு. பட் இங்க வந்து ஒரு அப்ரோச் பண்ணி உள்ள போகும்போது இப்படிதான் இருக்கும், இல்ல இப்படிதான் ஓரளவுக்கு இருக்குங்கிற மாதிரி ஐடியாவே இல்லாம ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருக்கு. அந்த டீம்ஸுக்கு ஒருவேளை அதுல கூட ஒரு சின்ன அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குமோ காமன் வென்யூஸ்ல? எக்ஸ்ட்ராடனரி क्वेश्चन கேட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு நார்மல் ஐபிஎல் அப்படிங்கும்போது ஒரு 7 மேட்ச் நான் ஹோஸ்ட் பண்றேங்கும் போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரே விக்கெட் இல்ல இன்னொரு ஆல்டர்னேட் விக்கெட் வச்சிருப்பாங்களே, இந்த மாதிரி 5-6 விக்கெட் போட மாட்டாங்க. ஸோ நீங்க 5-6 விக்கெட் போடுறீங்க அப்படிங்கும்போது இன்வேரியபிளி அந்த 4th விக்கெட்டு 5th விக்கெட்டு நியூலி ரீலேட் பிச், அது நீங்க எக்ஸாக்டா அந்த பிரைமரி அண்ட் செகண்டரி பிச்சுக்கு மாதிரி ஒரே மாதிரியா இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் இன்வால்வ் ஆயிருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன், பிச்சு சாஃப்ட்வேர். என்ன பண்ணுவேன், எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த பிச்சை அழகா வீடியோ எடுத்துருவேன். வீடியோ எடுத்துட்டு காமன் அந்த மாதிரி மோஸ்ட் காமனான பிச்சஸ் என்ன இந்த மாதிரி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அந்த பர்டிகுலர் வென்யூலயே இல்லைன்னா க்ளோசஸ்ட் டு தட் வான்கடையிலயோ பிராபன்லயோ எதுக்கு க்ளோசஸ்ட் when it comes to color, when it comes to grass covering இருக்குன்னு பார்த்துட்டு then I will decide average score. நான் வந்து ஒரு கண்மூடித்தனமா டிஒய் பாட்டில ஓவரா 15 மேட்ச் ஆடி இருக்கு 169 அப்படின்னு கொடுக்க மாட்டேன். ஸோ இன்னொரு உங்களுக்கு கிளாசியஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்து இப்போ ஆடிட்டு போனீங்க, டெஸ்ட் மேட்ச் வந்து வாண்டரஸ்ல ஆடிட்டு போனீங்க, பிச்சு எப்படி இருந்தது நீங்க பாத்தீங்க. ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு இம்மி அளவு கூட திரும்பல. ஸோ இப்போ நாங்க என்ன ஆகும், நாங்க we have to beat a team which was on top of the table to get to the finals, that is Titans. இந்த ஏபி டிவிலியர்ஸ், ஃபாஃப் டு பிளஸி அவங்களாம் ஆடுற டீம், அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கு. எங்களோட பிளேயர்ஸ் எல்லாம் ப்ரோட்டியஸ் இதுக்கு போயிட்டாங்க. நாங்க உடனே என்ன பண்ணோம், ஒரு புதுசா ஒரு பிச்சை ரீலே பண்ணி 19 விக்கெட்டு ஸ்பின்னர்ஸுக்கு விழுந்தது வாண்டரஸ்ல. இது வாண்டரஸ் ஹிஸ்டரியிலேயே 7 விக்கெட்டுக்கு மேல ஒன் டே ஹிஸ்டரி 50 ஓவர்ஸ்ல நடந்ததே கிடையாது. பிச்சை கம்ப்ளீட்டா உடைச்சு அவங்க 145 ஆல் அவுட், நாங்க 146 ஃபார் 9. ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்கணுங்க, நீங்க கேட்ட கொஸ்டின் ரொம்ப கரெக்ட். அதனாலதான் நீங்க எனக்கு கரெக்டா சொன்னீங்க. என்ன நீங்க டாஸ் வின் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து போலிங் போடுறேன் இல்லையா, இப்ப ஈஸி ஆகும்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. யுவர் பாயிண்ட் மைட் பி வேலிட். ஏன்னா எனக்கு அன்பார்ச்சுனேட்லி இங்கேருந்து நான் டிவியில பாக்குறதுனால எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் தி ஜெனரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிச். அப்படிங்கும்போது அங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸ் டீம் என்ன பண்ணணும், 5 பிச் இருக்கா, கண்மூடித்தனமா ஸ்டாட்ஸை பார்க்காத. 15 மேட்ச்ல 127, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இப்படி இருக்கு. இப்ப பஞ்சாப் என்ன பண்ணிருக்கணும், இப்ப நீங்க வந்து ஒன்னு பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, பிச் வந்து ஈஸ் அவுட் ஆகுது ஒரு லெவலுக்கு மேல செகண்ட் இன்னிங்ஸ்ல. தேவர் 51 ஃபார் 1 ஆஃப்டர் 5 ஓவர்ஸ். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்கணும், அவசரப்படாத, இன்னும் 110 ரன் 15 ஓவர்ல 7 ஓவர் இருக்கு. பானுக்க ராஜபக்சா அடிக்காத, ஒரு 7 ஓவர் 12 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போ, கடைசி 7 ஓவர்ல 60 ரன்னா கூட ஈஸியா சேஸ் பண்ணினா டியூ வந்துடும். தட் இஸ் கோயிங் டு பி தி இன்டெலிஜென்ஸ். பானுக்க ராஜபக்சா என்ன பண்ணாரு, 2 balls பிஃபோர் பவர் பிளே முடியும் போது 6th ஓவர்ல ஒரு அன்வான்டட் ஷாட் ஷார்துல் தாக்கூர் அகைன்ஸ்ட் ஸ்பின் அந்த ஆஃப் கட் அடிச்சு அவுட் ஆனார். ஏன், அவங்களோட இன்டென்ஷன் என்ன, ஐயோ பிச்சு போக போக ஸ்லோவா இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க, பயங்கரமா திரும்புதுப்பா, கிரிப் ஆகுது, பவர் பிளேல எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி. அந்த ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலுக்கு மயங்க் அகர்வால் அவுட் ஆனாரு. From 51 for 1 to 67 for 6, get closed. That is where the intelligence will come into the picture when you sit with the team. Still, I mean, okay, ஷிகர் தவனுக்கு ஒரு பால் நல்லா கிக் ஆஃப் ஆச்சு டிஒய் பாட்டில், அந்த மயங்க்கு ஒரு பால் மிஸ்டர் ஸ்ட்ரெயிட் பால் மாதிரி. I mean, I don't think மத்தபடி யாரும் இன்டென்ட் காட்டாத மாதிரி. பரத் 281, I think லக்ஷ்மனோட 281 ஃபேன் நினைக்கிறேன் பரத். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் ஆர்சிபி லூசிங் மேட்சஸ் இன் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி past few years after having a really good first half? இது பத்தி ஒரு பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன், நீங்க உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு என்ன, ஐ மீன் ஆர்சிபின்லாம் கிடையாது, ஜென்ரலாவே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஐபிஎல்ல. இந்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐபிஎல் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லீக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது என்னன்னா அனலிட்டிக்ஸும் சரி, ஒரு பிளேயரோட அசஸ்மெண்ட்டும் சரி, பிளேயரோட இம்ப்ரூவ்மெண்ட் கிராஃப், ஃபிக்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு யாராவது ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு டீம் அகேன்ஸ்டா 100 அடிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா ஆல்மோஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணி சொல்லலாம் செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஏதாவது அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்ல அட்லீஸ்ட் தே வில் ட்ரை அண்ட் மேக் ஷூர் தே கிவ் இட் யூஸ் அ டிஃபரெண்ட் பிளான். ஸோ குவிக்கா எவால்வ் ஆகிற ஒரு டோர்னமெண்ட். உதாரணத்துக்கு வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டீம் ஏ பிளேஸ் டீம் பி வச்சுக்கோங்களேன். சிஎஸ்கே எம்ஐ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. சிஎஸ்கே எம்ஐ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது ஒரு பிளேயர் ஏ ருத்துராஜ் கைக்வாட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவர் வந்து ஒரு அவுட் ஆயிட்டார், டக் அவுட் ஆயிட்டாரு, இல்ல 2 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எம்ஐயும் சிஎஸ்கே செகண்ட் ரவுண்ட்ல சந்திக்கும் போது அந்த டக் அவுட்டுக்கு போட்ட பாலே போட முடியாது. ஏன்னா 2 விஷயம் நடக்கும் இந்த மாதிரி காமன் வென்யூஸ்ல ஆடும்போது. விக்கெட்டோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும், அவுட் ஸ்விங்கர் கொண்டு வந்து போட முடியாது, எட்ஜ் ஆஃப் ஆறதுக்கு சான்ஸ் இல்ல. அண்ட் அதே மாதிரி ருத்துராஜ் கைக்வாடும் ஒரு 6-7 கேம் அதுக்கப்புறம் ஆடி இருப்பாரு. அவர் இப்ப எப்படி விளையாடுறாரு, என்ன மாதிரி ஷாட்ஸ் விளையாடுறாரு, எப்படி அடாப்ட் பண்ணிருக்காரு, விக்கெட் ஸ்லோவா இருக்கா, பேக் ஃபுட்ல ஆடுறாரா, ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுறாரா, ஏகப்பட்ட மாறுதல்கள் நடக்கும். ஏன்னா ஒரு பிளேயர், ஒரு டீம் மாதிரி எவ்ரி பிளேயரும் சக்சஸ் நோக்கி போறாங்க. ஸோ அதை கான்ஸ்டன்டா அடாப்ட் பண்றது ஒரு சேலஞ்ச் அண்ட் டெஃபினட்டா வெரி டயரிங் டோர்னமெண்ட். யூஸ்வலா இருக்கிறதோட இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கர் டோர்னமெண்ட் வேற. பபுள் ஃபட்டிக் இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் பபுள்லயே இருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் டயரிங் ஃபட்டிக்டு பிளேயர்ஸ் வந்து எல்லா டீம்லயுமே இருப்பாங்க ஐபிஎல்ல. எஸ்பெஷலி ஐ கேன் பி, நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டியா சொல்ல, நிறைய பேர் டயர்டா இருப்பாங்க பிளேயர்ஸ். உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. இல்ல நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப பர்டிகுலர் இந்த பேண்டமிக்ல இப்ப இந்த டோர்னமெண்ட் 65 நாள் பண்ணிட்டாங்க. வெளில இருந்து இப்ப நமக்கெல்லாம் ஜாலியா இருக்கு, 7:30 மணிக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கு, மேட்ச் பாக்குறோம், அதை வச்சு நிறைய இது பண்றோம். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல் டு கீப் ஆன் த மொமெண்டம். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். The RCB has been very consistent the last 2 years. They got to playoffs. Looks like they got a good opportunity to do that here also. ஸோ இப்போ நீங்க ஒண்ணு பாருங்க, எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 5 ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. எப்படி ஜெயிச்சாங்க? கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்களா? இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்ச் வந்து பறந்து போயிடுச்சு உங்களை விட்டு. தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. ஒரு நோபால போட்டு பிளேயர்ஸ் போட்டு வச்சு. அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட அகைன் பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஒரு கேமியோ. இப்போ அப்படி குஜராத் டைட்டன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா ரைட், ஒரு பிக்ஸ்டு டெம்ப்ளேட்டோட பியூட்டிஃபுல்லா வந்து ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளான்ஸோட ஆடுறாங்க. இப்போ ஆர்சிபி பாத்தீங்கன்னா எவ்ரி டே இட் ஹஸ் பீன் ஒன் டே ஹீரோ. அப்பார்ட் ஃப்ரம் மனிந்து அசரங்கா வாஸ் பீன் பிக்கிங் விக்கெட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி, காட் 23 விக்கெட்ஸ். நீங்க மத்தவங்க ஜோஷ் ஹாசல்வுட் ஹஸ் பீன் பியூட்டிஃபுல் ஃபார் அ ஃபியூ கேம்ஸ். கடைசி மேட்ச்ல 4 ஓவர்ல 60 ரன். ஸோ இந்த இப்போ ஹர்ஷல் பட்டேல் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் 6-7 மேட்ச், ஈவன் ஐ ரிப்பீட்டட் இட், இட்ஸ் நாட் ஈஸி டு லூஸ் யுவர் சிப்லிங் அண்ட் தென் தே கம் பேக் அண்ட் பிளே. இப்பதான் ஸ்லோவா வந்துட்டு அவர் வந்து இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்டு தி க்ரூவ், இஸ் ஆல்சோ சிட்டிங் இன் தி டேபிள் வித் 18 விக்கெட்ஸ். இப்போ ஆர்சிபின்னு பாத்தீங்க, இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜோஸ் பட்லர் அண்ட் டாப் ஆஃப் த ஆர்டர் அடிச்சுட்டே இருக்காரு. கடைசியில ஷிம்ரன் எட்மயர் பியூட்டிஃபுல்லா பினிஷ் பண்ணினே இருக்காரு. அந்த 2 ஸ்பின்னர்ஸ் பியூட்டிஃபுல்லா போடுறாங்க. பிரசித் கிருஷ்ணா டெத் ஓவர்ஸ்ல சூப்பர்பா போடுறாரு. ஸோ த கோர் பிளேயர்ஸ் இப்போ ஒவ்வொரு டீமும் பாத்தீங்கன்னா 11 மேட்ச் வின்னர் ஐபிஎல் இல்ல எந்த டீம்லயே 11 மேட்ச் வின்னர் இருக்கவே முடியாது. The core is going to be 5 or 6 and how consistently they are going to deliver is going to be important. Apart from Dinesh Karthik, எத்தனை பேர் உங்களுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க? அப்பார்ட் ஃப்ரம் 5 விக்கெட் ஆல் ஃப்ரம் அசரங்கா. லாஸ்ட் இயர் பாருங்க, அதுக்கு முந்தின வருஷம் பாருங்க, ஏபி டிவில்லியர்ஸ் ஒரு அன்பிலீவபிள் நாக் அந்த மாதிரி வந்து ஆடிடுவாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் அந்த டாப் 3 இன்னும் செட்டில் ஆகல. எடுத்த உடனே அனுஜ் ரவாத்தை ட்ரை பண்ணாங்க, செட்டில் ஆகல. அதுக்கப்புறம் வீராட்டை வந்து நம்பர் 3ல இருந்து ஓப்பனிங் வர வச்சாங்க, செட்டில் ஆகல. இன்னும் 13 மேட்ச் ஆயிருக்கு, அவங்களுக்கு இன்னும் பிளேயிங் காம்பினேஷன் இன்னும் செட்டில் ஆகல. அதையே வச்சுன்னு ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே விடுது ஆஷ், ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்ரி டு திஸ் ஆர் நாட். when you going into the last game of the tournament in your league game, still you have got an outside chance to qualify. You have done a good job as a team whether you qualify or not on a long tournament. அப்படிங்கும்போது RCB is going to the last day probably in the league phase, still having a chance to qualify. I would still say they have done a good job. இதுதான் ரீசன் இந்த கன்சிஸ்டன்சி இல்லாதது. 2-3 பாயிண்ட் நான் டக்குன்னு மறந்துடுவேன், நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயரிங் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன். ஆப்வியஸ்லி ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி சிஎஸ்கே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். எனக்கு என்ன வெளியிலேருந்து உள்ளேருந்து இருந்திருக்கேன், வெளியிலேருந்து இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன், தூரத்துல இருந்து கிட்டத்துல இருந்து பார்த்துருக்கேன். அதுல இருந்து என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு வந்து இந்த ஐபிஎலோட சேலஞ்சே நான் சொன்னேன் டயரிங் பிளேயர்ஸ்னு, அது அப்படிதான் இருக்கும். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் த பீஸ்ட். அந்த டயரிங் பிளேயர்ஸ் அவங்க ஒர்க்லோடையும் அவங்க மைண்டையும் எப்படி கேமுக்கு 4க்கு கொண்டு வராங்களோ அப்படிதான் அவங்க டீமோட சக்சஸ் வரும்.
அதனாலதான் சிஎஸ்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ணி அவங்க பாடியை த்ரூ த சீசன் ஹேண்டில் பண்ணி இது இப்படிதான்டா இருக்கும், பிளே ஆஃப்ல இப்படிதான் நம்ம மேனேஜ் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். அது வந்து ஒரு தொழில்நுட்பம், அதான் என்ன சொல்றது, ஒரு நுணுக்கம். அந்த தொழில் நுணுக்கம் வந்து எல்லாருக்கும் தெரியாது, சின்ன விஷயம் தான், 1% தான். அதுதான் வந்து ஒரு வின்னிங் டீமுக்கு, ஒரு வின் பண்ணாத ஒரு டீமுக்கு ஒரு டிஃபரன்ஸா இருக்கும் சம்டைம்ஸ் இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அண்ட் அது சொல்ற மாதிரி டயர்டா இருக்கிறது தான் சேலஞ்சே. இப்போ ஒண்ணுமே நம்ம WWE பாக்குறோம், WWE நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது என்டர்டைன்மெண்ட்னு தெரியும், யாரையும் டும் டும்பு பொங்கு பொங்குன்னு குத்துறது இல்லைன்னு. ஆனா அதுலயும் அந்த தொழில் நுணுக்கம் இருக்கிறதுனாலதானே நம்ம உட்காந்து பாக்குறோம். அதை கரெக்டா பண்ணணும், கரெக்டா கழுத்து மேல விழும்போது முட்டி ஸ்லைட்டா இறங்கிடுச்சுன்னா கழுத்து காலி, ஆள் காலி. சோ அதே மாதிரிதான் இதுவும், அந்த ஸ்மால் ஃபேக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, T20, அதாவது கிரிக்கெட்டே வந்து ஒரு, இப்ப நான் 2 படத்தை வந்து டைரக்டா ரிலேட் பண்றேன், நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் படம் பிடிக்குங்கிறதால ரிலேட் பண்றேன். ஒரு பஞ்சதந்திரம் எடுத்துக்கங்க, வட சென்னை எடுத்துக்கங்க, 2 படம். பீடா 2த்தையும் பாத்திருக்கீங்களா? வட சென்னை பாத்திருக்கேன். சோ அத வந்து T20 கிரிக்கெட் மோர் சோ நான் வந்து பஞ்சதந்திரத்துக்கும் வட சென்னைக்கும் நான் ரிலேட் பண்ணுவேன். இப்ப வட சென்னையில ஹீரோ யாரு? தனுஷ். பஞ்சதந்திரத்துல ஹீரோ யாரு? கமல். ஓகே. ஆனா பஞ்சதந்திரம் படம் நான் எதுக்கு பார்ப்பேன் அப்படின்னா, ஜெயராமுக்கு பார்ப்பேன், இவரு ரமேஷ் அரவிந்துக்கு பார்ப்பேன், அதே மாதிரி யூகி சேதுக்காக பார்ப்பேன், நாகேஷ்காக பார்ப்பேன். எல்லாருமே இப்ப அவங்க எல்லாருமே என்ன, ஹீரோக்கு ஃப்ரெண்டு ரோல் பிளே பண்ணாதான் படம் ஹிட். எல்லாருமே ஹீரோ ரோல் பிளே பண்ணா படம் ஹிட் ஆகாது. அந்தந்த ரோலை பிளே பண்றதுக்கு ஆள் தயாரா இருக்கணும். ஹீரோக்கு அண்ணன் ரோல் கரெக்டா பிளே பண்ணாதான், வட சென்னையில சமுத்திரக்கனி, அமீர் அவங்க ரோலை பிளே பண்ணாதான் படம் ஹிட். சோ அதே மாதிரி என்னதான் ஹீரோவா இருந்தாலும் ஒரு மேட்ச்ல ஒருத்தர் 100 அடிப்பாரு, அவர் அடிக்கிற 100 ஒரு 3 பவுலர் சேர்ந்து கொடுக்காம 2 பவுலர் அந்த 100 ரன் திருப்பி கொடுத்தாங்கன்னா ஹிட் கிடையாது, படம் ஃபெயிலியர், ஃபிளாப். அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம T20 கிரிக்கெட் பார்க்கும்போது பார்க்க மாட்டோம். அந்த ஹீரோக்கு அண்ணன் தம்பி ரோல் பிளே பண்றவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் எல்லா டீம்லயுமே. உதாரணத்துக்கு நம்ம எப்போதுமே சொல்ற ஒரு ரோல், சிஎஸ்கேல உங்களுக்கு டைரக்டா புரியுற ஒரு ரோல் பிராவோ. போன வருஷம்லாம் கூட அவர் சீசன்ல என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னா நான் நோட்டீஸே பண்ணல. அந்த ஃபைனல்ல வந்து ஒரு 2 ஓவர் போட்டாரு. ஹீரோக்கு அண்ணன் கேரக்டர் நாகேஷ் சொல்லுவார்ல அந்த பஞ்சதந்திரத்துல, முன்னாடி பின்னாடி இருந்ததே ராம் குடு அப்படின்னு வரல, அந்த ஒரு டயலாக கரெக்டா பிளே பண்ணாரு. அதனாலதான் உங்களுக்கு டைட்டில் கிடைச்சது. எனிவே, விஸ்வா மகேந்திரன் அடுத்த கேள்வி. வாட் இஸ் ஹேப்பனிங் டு விராட் கோலி? His technique is the same as it was in his prime. His shots are also the same, so is his footwork. Is the first small mistake costing him? என்கிட்ட பதிலே இல்லை. ஒரு சம்டைம்ஸ் ஐ திங்க் இது அந்த ஃபார்ம், ஒருத்தர் ரன் அடிக்கல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா தானா ரன் வரும் நான் நினைக்கிறேன். பிரசனா வேற ஏதாவது நினைப்பாரு. பிரசனா சொல்லுங்க, கேள்வி உங்களுக்கு தான். இல்ல இப்ப எனக்கு ரொம்ப சிம்பிள். இப்ப நான் அந்த உங்களுக்கு லாஸ்ட் இதுலயே வந்து இது நீங்க என்னோட ட்வீட்டை போட்ட போதே நான் சொல்லிட்டேன். இப்ப ஒரு ஸ்டாட்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க, கடைசி 4 வருஷத்துல ஒரு 2 வருஷத்துல வச்சுக்கோங்க. இப்ப விராட் கோலியோட ஸ்ட்ரென்த்தும் சரி வீக்னஸும் சரி அந்த கவர் டிரைவ்ஸ் தான். ப்ரீவியஸா எப்படி இருந்தது, அவர் வந்து ஷார்ட் செலக்ஷன்ல கவர் டிரைவ் ஆட போய் நிக் பண்ணியிருந்தாரு. இப்ப அவர் ஷார்ட் செலக்ஷன்ல இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப அந்த அவுட் சைட் ஆஸ்டன் போட்டால டமால் அடிச்சுறாரு கவர் டிரைவ். உடனே என்ன பண்ணுவாங்க, பயந்து எல்லாரும் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா க்ளோஸ். அவர் மாதிரி வந்து ரிஸ்டியா வந்து மிட் விக்கெட்ல பிளிக் பண்ற ஆள் யாருமே கிடையாது. இப்ப நீங்க வந்துட்டு ஃபார்ம் எல்லாம் சொல்லுவாங்க, இஃப் யுவர் டெக்னிக் இஸ் கரெக்ட் யூ வில் ஸ்டில் பேக் யுவர் செல்ஃப், ரீச் ஃபார் இட். டமால் ஒரு கவர் டிரைவ் அடிப்பீங்க. அந்த கவர் டிரைவ் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்கும்போது I beg to differ that his technique is the same what it was in the peak and what it is now. அதே மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி ஆஷும் பியூட்டிஃபுல்லா வந்து அந்த பாயிண்ட் சொன்னாரு. கிரிக்கெட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வாட் த பிரேக் கேன் டூ. எஸ், பிரேக் கேன் டூ a lot of wonders. பிரேக் எடுங்க, may the break be a little bit smaller, then come back and see on an honest basis உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ், அந்த கவர் டிரைவ்ஸ், அந்த பிளிக்ஸ், இனிஷியலா ஃபர்ஸ்ட் 40 ரன்ல கடைசி 4 வருஷத்துல எவ்வளவு கான்பிடென்ட்டா நீங்க ஆடி இருக்கீங்க? அத ஆடலங்கும் போது வாட் இஸ் அஃபெக்டிங் மீ, ட்ரை அண்ட் ஒர்க் ஆன் இட். ஒன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இஸ் மென்டலி ஸ்ட்ராங். ரெண்டாவது இஸ் பிசிக்கலி வெரி வெரி ஃபிட். இன்னொன்னு அவரோட ரிஃப்ளெக்ஸ் இன்னும் குறையவே இல்லை. ஃபீல்டிங்ல அங்கேயும் இங்கேயும் புலி மாதிரி பாயறாரு. So the only thing is still you keep saying that the most important thing is a stress, fatigue, pandemic. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ பெக் டு டிஃபர். த ப்ராப்ளம் இஸ் டெஃபினெட்லி இஸ் டெக்னிக். ஐ அம் ஷூர் தட் ஹி நோஸ் இட் அண்ட் ஹில் ஒர்க் ஆன் இட் அண்ட் கம் பேக் ஸ்ட்ராங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन சர்வேஸ்ல இருந்து வந்திருக்கு. நம்ம எல்எஸ்ஜி கிட்ட போறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन வந்திருக்கு. அந்த இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन எடுக்கலாம். பீடாக் சார், யூ பீன் a part of RPS in 2017 and you went for Stokes and RPS ஓட கதையை சொல்லவா வேணும். they were in beast mode. should CSK also target Stokes or SRK or Pollard next year அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்டோக்ஸ் ஆக்ஷன்ல வருவாரா? நியூ இங்கிலீஷ் கேப்டனா இருக்காரு, இந்த தடவை ஆக்ஷன் அவாய்ட் பண்றாரு, வரவே இல்லை.
ஸ்டோக்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வருவாரா, என்ன டைனமிக்ஸா இருக்க போறது, சாம் கரன் ஆப்ஷனுக்குள்ள வருவாரு, ஒரு பெரிய கெயின் கிடைச்சிருக்கு சிஎஸ்கேக்கு, மஹேஷ் பத்திரானா, மகேஷ் தீக்ஷனா இவங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்க. பீடோ உங்களோட தாட்ஸ் அந்த கொஸ்டின். பொலாட உறவுறாங்களா மும்பை? சொல்லவே இல்லையே. உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டோக்ஸ் வருவாரு. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், அந்த 2017 நான் ஸ்டோக்ஸுக்கு போட்ட பட்ஜெட் 12 கோடி தான் ஃபிளெமிங் கிட்ட. ஏன்னா எங்கிட்ட இருந்ததே 17.4 crores தான். நான் சொன்னேன் ஃபிளெமிங் கிட்ட, 12 கோடி வரைக்கும் போகலாம், ஏன்னா ஒரே ஒரு ஆளை மட்டும் எடுத்துட்டு மீதி 5 பிளேயர் ரொம்ப கஷ்டப்படும், அதனால வந்து இவர் யாரையுமே எந்த சூப்பர் ஸ்டாரையும் நம்ம எடுக்க முடியாம போயிடும் அப்படின்னாரு. அவரு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. நான் வெல்லிங்டன்ல இருந்தேன், ஆப்ஷன்ல இல்ல, இயர்போன்ஸ் இதே மாதிரி போட்டுன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 12ன்றாரு, 13 பிட் பண்றாரு, 13 14. அதுக்கப்புறம் அவர் கண்ணத்தை சொரிஞ்ச ஹெட்போன்ஸ்லேயே தான், வெல்லிங்டன்ல இருந்து தான், இங்க இல்ல. ஃபிளம் 14 என்ன, இன்னும் 1 கோடி போலாமே, என்ன 1 கோடி போலாம், பட் யாருமே எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு. இல்ல பார்க்கலாம் 15, சரி இதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா 15.3, மீதி 2.1 crores தான் இருக்கு. ஸோ ஃபிளெமிங் வந்துட்டு அவர் ரொம்ப அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் ஐ ஒர்க் வித். அவர் என்ன சொன்னாரு, இந்த ஒரு பிளேயர் நான் எடுத்துட்டேன், இப்போ டப்புன்னு என்ன பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணு, எனக்கு வந்து அந்த 20-30 லட்சத்துல அன்னோன் பிளேயர்ஸ் எத்தனை பேரு whom you feel can make an impact, அந்த மாதிரி லிஸ்ட் பட்டுன்னு எனக்கு கொடுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷார்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர், லாக்கி ஃபெர்குசன், ராகுல் திரிபாட்டி யாருன்னே தெரியாதப்பங்க. frank enough with you, அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல நாங்க போனோம், அது வந்து கிளிக் ஆயிடுச்சு. let me be very honest with you. So Fleming has got lot of confidence in Stokes and his abilities. all out next year போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஸ்டோக்ஸ் கிடைக்கலன்னா they will settle for Sam Curran, but என்ன பொறுத்த வரைக்கும் first choice option they will go for Stokes. சர்வேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எல்எஸ்ஜியை பத்தி. 16 பாயிண்ட்ஸ் போயிட்டு எப்படி குவாலிஃபை ஆகாம இருப்பாங்க எனக்கு தெரியல. பட் இன்னும் கியூ கிடைக்கல, ஆர்ஆருக்கும் கியூ கிடைக்கல, எல்எஸ்ஜிக்கும் கியூ கிடைக்கல. அது காரணம் என்ன பீடா? இப்ப பாருங்களேன், இப்போ நான் தான் சொல்றேன், இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி இஸ் த்ரூ. ஆனா இந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் பீட்டிங் சென்னை, ஸோ 18 பாயிண்ட், யாரும் அவங்களை பிடிக்க முடியாது. குஜராத் டைட்டன்ஸ் 20 பாயிண்ட், யாரும் அவங்களை பிடிக்க முடியாது. ஆர்சிபி இஸ் பீட்டிங் குஜராத் டைட்டன்ஸ் பை, நான் சொன்ன 85 மார்ஜின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க பிளஸுக்கு வந்துருவாங்க. So if LSG is losing today to Knight Riders by another 85 runs and Delhi Capitals is beating Mumbai Indians, still LSG can go out. நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. பட் என்னன்னா, we cannot rule out any possibilities in cricket. அதே மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, suddenly seem to collapse 2 consecutive loss. 10க்கு 7 ஜெயிச்சிருக்காங்க. So these things can happen. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டி ஃப்ளவர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் அரவுண்ட் இன் த வேர்ல்ட். ஹி நோஸ் ஹவு டு டர்ன் இட் அரவுண்ட் அண்ட் தேவ் காட் சம்மர் லைக் கௌதம் கம்பீர். அவர் பேசுறதே ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கும், அந்த மாதிரி வாடா மோதலாம் அந்த மாதிரி ஒரு பேசுற ஆளு. ஆன் டாப் ஆஃப் இட் தே ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஹூ காட் த பெஸ்ட் காம்பினேஷன்ஸ் வித் போத் பேட் அண்ட் பால். அப்படிங்கும்போது அவங்க குவாலிஃபயர்ஸ் போகாது, பிளே ஆஃப்ஸ் போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவாங்க, சீல்டு. ரைட். அடுத்து வந்து அவங்க இன்னொரு கொஸ்டின், பொலாட் ஒரு ஆப்ஷன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன காம்பினேஷன் பார்க்கலாம்? பொலாடெல்லாம் மும்பை ரிலீஸ் பண்ணுவாங்களா? பிளேயர்ஸ் 10, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இங்க டியூன் இன் பண்ணிருக்கிறவங்க எல்லாருமே 10 டீம் இருக்குங்க. ஓகே, 10 டீம் இருக்கு. கீழே முடிச்ச டீம் எல்லாமே வந்து மேல வரணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கிற ஒரு விஷயம் வந்து கோர். எல்லா டீமுக்கும் ஒரு மாதிரி அந்த 5-6 பிளேயர் கோர். அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோக்கு அண்ணன் கேரக்டர், ஹீரோக்கு அப்பா கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர், எல்லா கேரக்டரும் கிடைச்சிட்டாங்க கீழே முடிச்சா கூட. ஆனா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, நம்ம யாராவது பிளேயரை தூக்கி ஆக்ஷன்ல போட்டோம்னா வேற யாராவது அவனை எடுத்து அந்த டீமை சாலிட் பண்ணிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்க எடுத்து பாருங்க, எப்போதுமே பிளேயரா வாங்குவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பொலாட மாதிரி ஒரு ஐபிஎல் லெஜெண்ட் எல்லாம் வந்து ஆக்ஷன்ல போடுவாங்கன்னா எனக்கு தோணவே இல்லை. அண்ட் மோரோவர் நீங்க பிரைஸ் ரிலீஸ் பண்ணீங்க. இப்ப ஸ்டோக்ஸுக்கு 15-16 கோடி சொன்னீங்க, அதுக்கு பிரைஸ் பர்ஸ் எங்க இருக்கு பிடாக் சிஎஸ்கே கிட்ட? அதுக்கு திருப்பி நீங்க ரிலீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாதானே கிடைக்கும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு என்ன தோணுதா, முகேஷ் சௌத்ரி ஃபார்ம் பண்ணிருக்காரு, தீபக் சேர் திரும்பி வந்துருவாரு, அதுவே ஒரு மாதிரி அவங்களுக்கு காம்பினேஷன் செட் பண்ணிடாது? இது வந்து ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் நீங்க கேட்கறது. ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நெக்ஸ்ட் இயர் திருப்பியும் ராய்டு அண்ட் ராபின் உத்தப்பா 2 பேரும் டீம்ல இருக்க முடியாது. ஐ கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி ஆனஸ்ட் வித் யூ. திருப்பியும் நீங்க இதே எடுத்துன்னு போனீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஸோ அதில் ஒன்று இறக்கிடுவாங்க, அதில் வந்து ஓரளவுக்கு பணம் சேவ் ஆகிடும். இப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ஆல்சோ இன்வெஸ்டட் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபார் டொயின் பிராவோ.
இப்போ டாயின் பிராவோ கம்ப்ளீட்லி சிங்கிள் டைமென்ஷனல் பிளேயர் ஆயிட்டாரு. அந்த பேட்டிங் வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு. நம்பர் 9ல தான் வராரு. அவருதான் வட சென்னையில சமுத்திரகனி மாதிரி, அவரு தாங்க சிஎஸ்கே சமுத்திரகனி. இல்ல அது நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. அவரு அடுத்து இன்னும் ஒரு வருஷங்கிறது 12 மாசம். அவர் கிரிக்கெட் ஆடுவாரு, ரிட்டையர் ஆவாருன்னு கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. திடீர்னு பொலார்டு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. பிராவோ இஸ் ஆல்சோ நாட் கெட்டிங் யங்கர். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். டீமுக்கா என்ன திரும்ப பண்ணுவாங்க, உயிரை கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே என்னை விட ஒரு ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆள் சிஎஸ்கேக்கு வந்தான்னா இந்த டீம் இன்னும் பெட்டரா இருக்கும்னா, don't even have a second thoughts about it. Bravo is the first person who will go to the management, say என்ன போட்டு நீங்க ஸ்டாக்ஸ் எடுங்க, டீமோட இம்பார்ட்டன்ட் தான். அவர் லசித் மலிங்கா வச்சுக்கிட்ட மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அப்போ ஒரு போலிங் கோச்சா டப்புன்னு சிஎஸ்கே உங்களுக்கு தெரியும், மைக்கேல் எலசி விடவே இல்லையே, அவர் பேட்டிங் கோச்சா வச்சுட்டாங்க. there is a great chance they may keep Bravo as a death over specialist bowling coach and make him sit in the dugout. There is every chance that might happen. இப்போ சிஎஸ்கேக்கு வேற வழியே கிடையாது. அந்த ஃபார்மேஷனை அவங்க உடைச்சே ஆகணும். திருப்பி இதே காம்பினேஷன் எடுத்துன்னு போனாங்கன்னா நான் சொல்ற 8வது பிளேஸ் அடுத்த வருஷமும் கன்ஃபார்ம்டு. ஹோப்ஃபுல்லி தே won't do that mistake. இல்ல இன்னொரு क्वेश्चन வந்திருக்கு பீடாக். உங்களை நீங்க வந்து கேட்டுனே இருந்தீங்க, நீங்க போனதவே வந்து யாரா ஹரிநிஷாந்த் இல்ல ஜெகதீசன் விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களோட தான் அடுத்த மேட்ச், நம்ம அந்த மேட்சை ப்ரிவியூ பண்ண போறது இல்லை. ஆரோட விளையாடுனா எப்படி ப்ரிவியூ பண்றது, நமக்கே திகிலா இருக்கும் சிஎஸ்கேவோட வேற மேட்ச். ஸோ என்ன நினைக்கிறீங்க, ஹரிநிஷாந்துக்கு ஒரு கேம் கிடைக்குமா? ஜக்கியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன? ஜக்கி கேப்பபிள் நம்பர் 3, பத்ரிநாத்தோட ஜக்கி எடுத்து பண்ணுவாரா அப்படின்னு ஃபியூ ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட தாட்ஸ்? நான் வந்து அவரோட திண்டுக்கல் டிராகன்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ an opportunity in 2019. ஜக்கி எப்படின்னா எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எடுத்த உடனே ஒரு 10 பால்ல 25 ரன் அடிக்கிற பிளேயர் கிடையாது. he will take his time. He's a very conventional player, but what I can assure you is ஒரு 400 ரன் வரும், ஆனா பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல வராது. அப்படிங்கும்போது pivotal role what Badrinath did for CSK is very simple. அவர் யாரும் பிரஷரே பண்ணல அடின்னு. அவரோட கன்சிஸ்டன்சி was the core. அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த 400 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. இப்ப அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கேக்கு சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. 9 சீசன்ல 400 ரன் பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காருங்கும் போது இப்ப ஜெகதீசன் மாதிரி ஒரு ஆளை நீங்க என்ன பண்ணும், க்ரூம் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தோனி எப்படி பாப்பாருன்னா நம்பர் 9 அவருக்கு பேட்டிங் ஆடணும். அதனாலதான் பிரிட்டோரியஸே எடுத்துட்டு வந்தாரு. அப்படிங்கும்போது சேம் லாஜிக் அவர் செட் பண்ணுவாருங்கும் போது someone like ஜெகதீசன் who can bat at number 3 can fill up that role, scoring the 35 runs of 24-25 balls and taking the game until 11 overs. Then have a lot of finishes. I'm expecting Stokes to come in. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா there is a great chance. எனக்கு இன்னொன்று என்ன சந்தேகம்னா, I'm not sure about their plans moving forward for சிவம் துபே. சிவம் துபேவும் வந்து ஒரு ஏகப்பட்ட காசு கொடுத்து எடுத்திருக்காங்க, எக்ஸ்ப்ளோசிவ் கிரிக்கெட்டர். பட் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் தவிர பெருசாக எதுவும் இம்பாக்ட் பண்ணலங்கும் போது அவங்க அதை தான் பண்ணணும். அடுத்த மேட்ச் அவங்க ஹரிநிஷாந்துக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். ருத்துராஜ் கேக்வாட் வந்து ஒரு ஸ்டால்வார்ட். அவர் வந்து அவர் பேட்டிங் பார்க்கறதுக்கே நீங்க உட்காரலாம், மேட்ச் எப்படி வேணா போகலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ தேவன் கான்வே இஸ் ஆல்சோ அஷ்யூர்ட் தட் நெக்ஸ்ட் இயர் தட் இஸ் கோயிங் டு பி தி டெம்ப்ளேட் தே ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ். ஐ வில் ரெஸ்ட் either தேவன் கான்வே ஆர் ருத்துராஜ் கேக்வாட். எப்படி உங்களுக்கு கடைசி பிளேஸும் கிடையாது, இதுக்கு மேல நீங்க ஜெயிச்சாலும் அடுத்த பிளேஸுக்கு நீங்க போக மாட்டீங்கும் போது I would find a way to see whom I can rest and get Harinishant to open the batting and Jagadisan at number 3 and see what I can get from them. இன்ட்ரெஸ்டிங். சான்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, அவர் பேர் சந்தீப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். Hi Ash, as a bowler do you offer in your inputs to batsmen on how bowlers especially spinners and other teams might set them up? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலி வந்து கிரிக்கெட் வந்து ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் a sport for the batsman. ஒரு பேட்ஸ்மேன் வந்து எனக்கு வந்து பெரும்பாலும் வந்து பேட்ஸ்மேன் தான் வந்து சொல்லியே இப்படி அடிப்பாங்க அப்படி அடிப்பாங்க, அங்க வச்சுக்கோ இந்த பால போடுன்னு சொல்லி பார்த்திருக்கேன். ஒரு போலர் போயிட்டே உனக்கு இப்படி போடுவாங்கடா பார்த்து ஆடுறா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தது கிடையாது. நான் அக்கேஷனலா டெஃபினட்டா சொல்லியிருக்கேன் இப்படிதான் போட போறாங்கன்னு எனக்கு தோணுது பார்த்துக்கோ அப்படின்னு. பட் பேட்ஸ்மேன் ஜெனரலா வந்து அந்த மாதிரி ஒரு இன்புட்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேட்ஸ்மேன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேட்ஸ்மேன் அப்ரிஷியேட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அந்த பேட்ஸ்மேன்லாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டு போய் நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலி கேட்பாங்க, இப்போ இந்த ஐபிஎல்லாம் வந்து நிறைய பேர் யாரும் நல்லா அண்ணா என்ன நினைக்கிறீங்க, போடும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஆனா சொல்றதுல பாயிண்டே இல்லை. நம்ம பவுலிங் போட்டு அவங்க ஆடும்போது நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட மனசுல இருக்கிறத கேட்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து எல்லா பிளேயர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி பேசுவாங்க டியூரிங் த காம்படிஷன். நான் அதை வந்து பெருசா விரும்புற ஆள் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஒரு டோர்னமெண்ட்ல இருக்கோம், நம்ம இருக்கிற டோர்னமெண்ட் வந்து ஒரு தவம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு யுத்த காலம் மாதிரி பாக்குறேன்.
நம்ம வந்து எந்த விதமான எனர்ஜியும் எந்த விதமான இதையும் ஷேர் பண்ணக்கூடாது, எதுவுமே வந்து நம்மளோட இதை ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கீனா இருப்பேன். அந்த எனர்ஜி டைவர்சிஃபை பண்ணாம இருக்கிறது, இது என்னோட தாட்ஸ். ஸோ ரொம்ப போயிட்டு நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் இன்னொரு டீம் ஆப்பரன்ஸ் சொல்லி யாரோடையும். எங்க டீம்ல கூட இருக்கும்போது சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க ப்ரிப்பரேஷனை பார்த்துக்கணும். நம்ம போய் ஏதாவது சொல்லி அவங்க மைண்ட்ல ஏதாவது வந்து அவங்க வேற ஏதாவது பண்ணி அது நம்ம டீமுக்கே பாதகமா அமைஞ்சிடக்கூடாது சம்டைம்ஸ். ஏன்னா ரொம்ப ஃபைன்ங்க, மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட். அதனாலதான் போன தடவை கூட இவர் வந்து அந்த டெக்னிக்னு பேசும்போது மைண்டை பத்தி நிறைய அட்ரஸ் பண்ண. மைண்ட் கிரிக்கெட் வந்து எஸ் இட் இஸ் அ ஸ்கில் பேஸ்ட் ஸ்போர்ட், மோர் தென் எனிதிங் இட்ஸ் அ மைண்ட் ஸ்போர்ட். அதான் மென்டலா எப்படி இருக்குங்கிறது தான் அதோட ஸ்போர்ட்ல இது. பீடா, உங்களோட தாட்ஸ்? போலர் வந்து உங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம்லாம் போலர் போய் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்களா, டே இப்படி போடுவாங்கடா பாத்தாடுறா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, அங்க வந்து தே ஆர் வெரி ஓப்பன் டு பி ஆனஸ்ட் வித் யூ. நான் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் ரன் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா இங்க நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நான் முதல்ல பர்டிகுலர் போகும்போது கிராம் ஸ்மித், ஜாக் காலிஸ், டேல் ஸ்டெயின் எல்லாம் வந்து சூப்பர் பர்சனாலிட்டிஸ். அப்படிங்கும்போது நான் முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் இவருக்கு இப்படி போடணும், இந்த ஃபீல்ட் செட் பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கேட்பேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐ வுட் ஆல்சோ வாண்ட் டு ஆட் திஸ் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அங்க பழகி போன அப்புறம் நிறைய சின்ன பசங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்ப ககிசோரா பசால நான் வந்து முதல் மேட்ச்ல இருந்து குவிண்டன் டிகாக்லாம் ஒரு டெபு ஆனதுல இருந்து பார்த்திருக்கேன். அப்படிங்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அது ஒரு சில நாள் ஒர்க் ஆகும், ஒரு சில நாள் ஒர்க் ஆகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ஒர்க் ஆச்சுன்னா தே வில் பிளைண்ட்லி லிசன் டு வாட் ஐ சே. ஒரு சில சமயம் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, தே வில் ட்ரை அண்ட் கிவ் தர் தாட்ஸ் அண்ட் வாட். இப்போ நார்மலி வந்து ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் ஃப்ரம் 2013 2021 வரைக்கும் நான் ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் பண்ணேன்னா நிறைய பேர் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே ஃபைன் வி வில் டேக் இட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட், இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம ஃபாஃபோட இன்கன்சிஸ்டன்சி ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு விஸ்வாஸ். இன்கன்சிஸ்டன்டா இருந்த மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? அதாவது நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். அந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் ப்ரிவியூ பண்ணும்போது நான் சொன்னேன், ஃபாஃபோட ஃபர்ஸ்ட் 10 பால் இன் T20 கிரிக்கெட் he only scores 12 on average. ஓகே, அவர் எடுத்த உடனே எக்ஸ்ப்ளோசிவா ஆட மாட்டார். இப்போ ஆர்சிபிக்கு அவரோட பார்ட்னர் யாரு, முதல்ல 7 மேட்ச் ஆடின அனுஜ் ரவாத். அனுஜ் ரவாத்தோட ஃபர்ஸ்ட் 10 பால் அவர் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, ஓவரால் அவரோட ஆவரேஜ் என்ன, ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் என்ன, செட் ஆகல. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கிங் கோலியை ப்ரமோட் பண்ணாங்க ஓப்பனிங்க்கு. அவர் என்ன பண்ணாரு அஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, சேம் ப்ராப்ளம். ஸோ ஃபாஃப் மாதிரி ஒரு ஆளுக்கு என்னன்னா, அவருக்கு இந்த முதல் அந்த பக்கம் வந்து இந்த 10 பால் அவர் டைம் எடுக்கும்போது அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுக்கணும். எங்களுக்கு T20 சவுத் ஆப்பிரிக்கா காடும்போது அந்த பக்கம் குவிண்டன் டிகாக் எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அதனால ஃபாஃப் என்ன பண்ணாரு, அந்த 10 ஓவர் பார்த்துருவாரு. 10 பால் பார்த்துட்டு செட்டில் ஆன அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாரு. இங்க ப்ராப்ளம் என்ன ஆர்சிபி இல்லைன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த 2 ஓவருக்குள்ள விக்கெட் போயிடுது. 2 ஓவர்ல விக்கெட் போறது மட்டும் பெருசு இல்லை, 3 ஓவர்ல 13க்கு 1 இருக்கு. அப்படிங்கும் போது என்ன பண்றாரு, அவரோட ப்ளூ பிரிண்ட்டை விட்டுட்டு அவர் அடிக்க போறாரு. அடிக்க போய் நிறைய டிஸ்மிசல் வந்திருக்க வழி, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம் he still scored 400 runs. அப்படிங்கும்போது I would still say that it's not a bad season by any means. I don't know, what is your thoughts on this? அவர் பயங்கரமா ஆடின மாதிரி தான் எனக்கு தெரியுது, வேதநாயகம் மாதிரி ஆடின மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, எனிவே அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, who is the next captain of CSK ன்னு கௌஷிக் கேட்டிருக்காரு. அதே 2-3 கொஸ்டின் நான் கம்பைன் பண்றேன்னா, ஆல்வின் இல்ல விரோச்சன் கிருஷ்ணராஜ் கேட்டிருக்காரு. I think MSD will play one more IPL season, so CSK need to find a new captain in the auction. So I think Manish Pandey as a captain would be a good chance. மனிஷ் பாண்டே as a captain is a good chance அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல மனிஷ் பாண்டே அவங்க கொடுக்கணும். எனக்கு என்னவோ ஃபார் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தி IPL this could be the biggest trading ஐபிஎல்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இயர் ட்ரேடிங் நிறைய நடக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். P-Dog, is Ruturaj the next choice for CSK captaincy since Jadeja experiment didn't go as expected அப்படின்னு ஓவர்வாட்ச் அப்படின்னு கேட்கிறாரு. 3 கொஸ்டினையும் ஒண்ணா அப்படி சேர்த்து ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது நான் திருப்பி நான் தான் சொல்லுவேன், கேப்டன்சி இஸ் an art. ஓகே, அந்த ஆர்ட் வந்து ஜென்ரலாவே ஒரு பிளேயர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அந்த ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் தட் 11 பேரோட டெசிஷன் மேக்கிங்கை ஒன்னா நீங்க எடுத்து டீம் ரிசல்ட் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவன் தான் ஒரு நல்ல கேப்டன். ஸோ ஒரு நல்ல பிளேயர், ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர் நல்ல கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா மேட்ச் அப் ஆகணுன்றது எந்த இதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ நீங்க வந்து ஒரு ருத்ராஜ் பாக்குறீங்க. இப்ப ருத்ராஜ் இந்த சீசன் கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன் வேர் ஹி காட் ஆரஞ்ச் கேப் 637 ரன்ஸ், 2 இம்பாக்ட் நாக் ஆடி இருக்காரு அவரோட கிளாஸுக்கு. அப்படிங்கும்போது அவரோட கான்பிடன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா லெஸ்ஸா இருக்கும். இப்போ எம்எஸ்டிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அடுத்த வருஷம் ஃபுல்லா அவர் கேப்டன்சி பண்ணி ஒரு பிளேயரை வைஸ் கேப்டனா போடணும். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் அந்த வைஸ் கேப்டனுக்கு நிறைய டெசிஷன் மேக்கிங் ரைட்ஸை கொடுக்கணும்.
இவர் என்ன பண்ணணும்னா டாஸை போட்டுட்டு ஒரு கேப்டனா, ஏன்னா அவர் ஒரு இம்போசிங் ஃபிகர், அவர் கேப்டன்னாலே ஒரு மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணணும், 50% டெசிஷன் மேக்கிங், மேட்ச் ஏதாவது தப்பா அந்த மாதிரி போகுதுங்கிற பட்சத்துல மட்டும் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு அந்த வைஸ் கேப்டனுக்கு நிறைய ஒரு பவர்ஃபுல் இது கொடுக்கணும். ரெண்டாவது என்னன்னா லாங் ஸ்டேயிங் பிளேயர் யாருன்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆளு ருத்துராஜ் கெய்க்வாட் மட்டும்தான். லுக்ஸ் லைக் இஸ் கோயிங் டு பி a லாங் ஸ்டே ஃபார் சிஎஸ்கே. பட் அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டராக்டிவ் ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெதர் he can fit in if he is the right choice. இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்களேன், சிஎஸ்கேல அன்பார்ச்சுனேட்லா இந்த எம்எஸ்டி கிரியேட் பண்ண அந்த ஒரு அவதாரத்தை ஒரு ஓவர்சீஸ் கேப்டனை ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. they need a இந்தியன் கேப்டன். அப்படிங்கும்போது மணிஷ் பாண்டே பத்தி நீங்க சொன்னீங்க. மணிஷ் பாண்டேயோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க. கர்நாடகாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டிக்கு 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 டிக்குன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் வின்னிங் ரெக்கார்டும் என்னமோ வச்சிருக்காரு அவரு. ஸோ நானும் வந்து அவரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட் வென் he was a captain, but he's a very very shrewd brain. இன்னொரு ஒரே ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த 2-3 வருஷமா when he was playing for Sunrisers, now he's playing for Lucknow Super Giants, unfortunately he's not even finding a place in the playing level. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டு எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் அஸ் அ பிளேயர் விச் இஸ் கோயிங் டு கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். ஸோ அவர் நீங்க அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க டீம்ல எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் எப்படி யோசிப்பாரு, நான் ரன் அடிக்கணும்னு யோசிப்பாரு. எப்போ ஒரு கேப்டனு நான் முதல்ல ரன் அடிக்கணும்ன்ற ப்ரெஷரை தனக்குள்ள போட்டுக்கிறானோ, ஐ டோன்ட் see him influencing a team to a victory. கர்நாடகா வேற, அவர் வருஷம் முழுக்க 0 அடிச்சாலும் அவர் தான் கேப்டனா இருப்பாரு, அங்க ஸ்டார் பிளேயர். பட் ஐபிஎல் இஸ் a different scenario altogether. ஒரு பிளேயருக்கு நீங்க கேப்டன்சி, ஜடேஜாக்கு ஏன் கேப்டன்சி கொடுத்தாங்க? எஸ் டன் வெல் ஃபார் சிஎஸ்கே, இஸ் a ஸ்டார் பிளேயர், இஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இஸ் ஹை. அப்படிங்கும்போது யூ எக்ஸ்பெக்ட் him to do well. இப்போ மணிஷ் பாண்டே மாதிரி ஒரு ஆள், அது பியூட்டிஃபுல் கொஸ்டின் என்ன அவங்க கேட்டது. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேன் he motivate himself as a player to perform, then he can lead well, can he influence the players? It's going to be a huge question mark. ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கீங்க. ஆக்சுவலி நானே ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चंस and good answers வந்திருக்கு. admin if there are a couple of more questions, we'll take 2 more questions before we wind up the session. ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா கிரிக்கெட் பேசினா டைம் போறதே தெரியாது. அதுவும் பீடாக கேட்கவா வேணும். சரி, ஓகே, few more questions எடுக்க முடியுமான்னு பாக்குறேன் பீடாக்னா. அது வந்து இந்த யூடியூப்ல வேற क्वेश्चंस ராசியே திருப்பி கேட்டிருக்காரு. I think it will be a GT versus RR finals. Good luck Asma Pidog. Sir, who will be the 4th team according to you? Okay, உங்களோட final 4 சொல்லிடுங்க Pidog. முடிவுக்கு வந்துட்டோம், பிளே ஆஃப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். யார் ஃபைனல் 4-ஆ போவாங்க நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல ரொம்ப ஈஸி இது. ஆக்சுவலி ராக்கெட் சென்ஸே கிடையாது. நீங்க முதல்ல கேட்டிருந்தாலும் இது பண்ணிருக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி குஜராத் டைட்டன்ஸ், கோயிங் டு பி ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இவங்க தான் வருவாங்க. இப்போ என்னோட இது என்னன்னா, குவாலிஃபயர்ஸ் ஆட போகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். எக்ஸ்பெக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டு பீட் தம் அண்ட் கோ டு ஃபைனல்ஸ். அதே மாதிரி டெல்லி இஸ் கோயிங் டு பிளே லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஐ எக்ஸ்பெக்ட் டெல்லி டு பீட் தம். ஐ எக்ஸ்பெக்ட் டெல்லி டு பீட் குஜராத் டைட்டன்ஸ் and it's going to be Delhi and Rajasthan Royals finals. இதுதான் என்னோட கால். சரியான கதை எழுதுறாரு இவர் எழுதுற கதைப்படியே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஓகே, அடுத்த क्वेश्चन வந்துருச்சு. who is going to play ஏரியா? இந்த क्वेश्चन நீங்க யூடியூப்ல இன்னும் வரல, சின்னதா இருக்கேன் போன்ல. who is going to play as RR 4th foreigner in playoffs? Cause you guys tried Van der Dussen, Daryl Mitchell, Obed McCoy, Jimmy Neesham. Will that be a problem? And also, when will Hetmeyer return? ஹெட்மயருக்கு தான் பையன் பிறந்து ஹெட்மயர் திரும்பி வந்து நெட்லயே விளையாட்டாரு, போலிங்லாம் கூட போட்டாரு, ஹெட்மயர்லாம் வந்துட்டாரு. 4th ஃபாரினரா அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, போன மேட்ச் ஆடும்போது தான் தெரியும், நாங்க நிறைய மேட்ச் வந்து எனக்கு தோணிச்சு நாங்க நிறைய மேட்ச் 4 ஃபாரினர் ஆடலைங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ பேசிக்கலி வந்து ஒரு சில மேட்ச்லாம் நாங்க 4 ஃபாரினர் ஆடவே இல்லை. இப்போதைக்கு யார் ஆடுறாங்க? பட்லரு, ஓபெட் மெக்காய், ஹெட்மயர், அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற இடம் இல்லை. என்ன பீடா, வேற எதுவும் இடம் இருக்க மாதிரி தெரியல. 4வது ஃபாரினர் ஆடுறதோ அது ஒரு ப்ராப்ளமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு இப்போ நீங்க ஹெட்மேயர் வந்துட்டாருன்னு சொல்றதே ஒரு வெரி குட் நியூஸ். இப்போ பட்லர், ஹெட்மேயர் அண்ட் போல்ட் தே பிக் தெம்செல்வ்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ see lot of ஃபாரினர் தான் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, ஐ see lot of investment in குல்தீப் சென். he has got speed and ஒரு மாதிரி ஒரு காம் கேரக்டரா தெரியுது. ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல பெருசா வந்து அந்த மூஞ்சியில ப்ரெஷர் டென்ஷனோ எதுவும் எடுத்துக்கிற மாதிரி தெரியலங்கும் போது you have been playing with 3 foreigners all the time. அப்படிங்கும்போது இந்த 4th foreigner கொஸ்டினே எனக்கு இந்த 3 foreigner 8 இந்தியன்ஸ் தான் நான் ஆடுவேன். that will be the right combination for Royals to go all over and win the title. Right, super. Thank you Barnidharan, thank you for your wishes and yes, social distance
ஓகே ரைட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு. நல்ல கிரிக்கெட் டிஸ்கஷன்ஸ் இருந்தது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கேள்விகள் நிறைய கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பீடாக் என்ஜாய் பண்ணீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு நீங்க கிரிக்கெட் क्वेश्चन கேட்டிங்கனா நான் will continue this rest of my life. சரி அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க, நீங்க லைவ்ல இருங்க, நான் கிளம்புறேன். நீங்க போய் ஏன் போய் கேன் பீடாக் சிங் பத்தலன்றாரு. இப்பதானப்பா பாடுன. எவ்வளவு அழகா பாடுன. நான் கிளம்புறேன். வேலை நிறைய இருக்கு, நான் கிளம்புறேன். சாங் எல்லாம் கேட்க முடியாது, அவர் சுருதி தப்பா வர பாடுவார். நான் ஒன்னும் நல்லா பாடி கிழிச்சிட மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு பாட்டை நல்லா கேட்கலாம். எவ்வளவு அழகா பாடிருக்காங்க அந்த பாட்டை. நானே கேட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். லைவ் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் லைவில் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் அஸ்வின். எப்படி சன் டிவி ஆங்கர் மாதிரி பேசின நம்பர். See you guys.